நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 102வது நாள், 103வது எபிசோடு. 16 ஜனவரி அன்று ஒளிபரப்பான, அதாவது வியாழக்கிழமை ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய 2ஆம் பாகம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. அண்டு சப்போர்ட் பண்ணிடுற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணும்பொழுது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரி மூலமாக சப்போர்ட்டுகளை கொடுங்க. ஹரிகிருஷ் சொல்கிறாரு, ஜாக்கி ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் பிபி ஃபினாலில் ஹவுஸ்மேட்ஸுக்கு ரோஸ்ட் இருக்கும் போல ஜாக்கி. ஜெஃப் சத்யா கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்கும். தென் ஒன்லி தே வில் அக்செப்ட் தேர் மிஸ்டேக். இந்த ரோஸ்ட் எப்படி தான் இருக்கும் நான் சொல்லட்டுமா? நான் தான் சொன்னேன், நம்ம இந்த படத்தை கழுவி ஊற்றலாம் நமக்கு முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவர் உள்ளார வந்தாருன்னா என்ன பண்ணுவார், ஒரு பொண்ணு எவிக்ஷன் ஆகி போயிட்டுருக்காங்க. அப்போ டான்ஸ் ஆடுறீங்க, எவ்வளோ பெரிய தப்பு தானே? ஆமாம் தானே? இது கூட உங்களுக்கு புரியல. இது நீங்களே உங்கள் மனசாட்சி நீங்களே கேட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதான் ரோஸ்ட். அவ்வளோதான் ரோஸ்ட். ஓ, நீங்கள் அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இவங்க ஃபினாலேயில் முதல்ல இவங்களை 2 நாள் முன்னாடி கிளம்பி அனுப்பிச்சிருவாங்க. ஃபினாலேயில் இவர் என்ன சொல்ல போகிறாருன்னா, சில விஷயங்கள் இந்த வீட்டிலேருந்து நான் பேசணும்னு நினச்சேன், ஃபினாலே வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீங்களே பார்த்து அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அடுத்த சீசனில் சந்திக்கலாம், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த சீசனை பொறுத்தவரை நான் திரும்ப சொன்னது தான், ஒரு பொது தளத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சரியான ஒரு விஷயத்த சுட்டி காட்டி அவங்க மூலமாக தான் நீங்கள் இருக்கிற பார்வையாளர்கள் இங்கே கடத்தணும். ஏற்கனவே ஏணி மாடு நோனி மாடு ஒன்றும் இல்லை. ஐஐடி டைரக்டர் இதில் அது பேர் என்ன, கோசலைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா, வெஸ்ட் மாம்பலத்தில். அங்கே போயிட்டு மாட்டுக்கு ஆரத்திலாம் எடுத்து அது ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது நாட்டு மாடலில் தான் எல்லாம் கை வைப்பாங்களாம், அதை அழிச்சா இதுவே எக்கானமிக்கே அழிஞ்சிருமா. யார்? ஐஐடி டைரக்டர் அங்கே உள்ளார பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கும்போது இதை தீவிரமாக சில விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு கடமை இந்த மாதிரியான ஒரு பொது தளத்தில் உரையாடுற இடத்துல இருக்கு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அவர் அதை அட்ரஸே பண்ணதில்லை. அதை அந்த சீரியஸ் மோடில் எடுத்துகிட்டு போனதே இல்லை. இது ஒன்று. நம்ம ஏற்கனவே ஜெஃப்ரிக்கு நம்ம சொன்னது தான், விளிம்புநிலை பக்கத்துலேருந்து வர்ற பசங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க, இந்த மாதிரி பசங்களே கிட்ட சேர்க்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்போ அது என்ன ஆகும்னா, இது யோசிப்போம், அவ்வளோ கண்ணிங்க தேவையில்லை. அப்போ நீங்கள் அங்கே நீ ரொம்ப நல்லவன்டான்னு கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் தானே அங்கே அதாவது கட்டி பிடிச்சி முத்த மாதிரி பொழியிறது தானே உங்களுக்கு அந்த இதை எடுத்துட்டு வருது. இல்ல விஷயம் இருக்கு ஜாக்கி, மாயான ஒரு உலகம் இருக்குல்ல. ஆமா, கூட்டு போயிட்டு நீச்சல் குளத்துல குளிச்சுட்டு உங்களை கூட்டின்னு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க பெரிய பாப்புலர் இல்ல. எக்ஸாக்ட்லி. நீங்க அதெல்லாம் அன்னைக்கு தான் கூட்டு போனாங்க, அது ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிடவே மாட்டாங்க. மைண்ட்ல ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கணும், அந்த நீச்சல் குளத்துல காசை கட்டி கூட்டு போற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. நீங்க இன்னும் நீச்சல் குளத்துல காசை கட்டி வளர்ற அளவுக்கு வளரல. வெரி சிம்பிள். உங்களால நீங்க அந்த நீச்சல் குளத்திற்கு நீங்களே புக் பண்ணி போகக்கூடிய நாட்கள் வந்துருச்சுன்னா தான் நீங்க பெரிய எஸ் எஸ் கரெக்ட். அந்த நாட்கள் நீங்க இப்பதான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க நான் அதாவது ரொம்ப விஜேஎஸ்ஏ கூட ஒரு பர்சன் நான் யோசிச்சேன்னா இன்னுமே கூட கொஞ்சம் டவுன் டு எர்த்தா இருக்காரு. ஆனா எனக்கு புரியல, இவரு ஜெஃப்ரியோடைய இதை அவர் ஏதோ ஆஸ்கர் வாங்கி 2 ஆஸ்கரை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு பிக் பாஸ்க்கு வந்த மாதிரி இருக்காரு. அதுதாங்க பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கிறவங்களால ரொம்ப கஷ்டப்படணும் ஜெயிக்கிறதுக்கு, ரொம்ப கஷ்டப்படணும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம உனக்கு வாழ்க்கையை புரிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஈஸியாக சொல்லி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதான் பிரச்சனை. நான் இப்போ நீங்கள் ஏதோ பேசும்பொழுது ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். இந்த உங்களை ட்விஸ்ட் பண்ணுவானுங்க, இந்த யார் கூட விளையாடுறோன்னு இருக்கு, என்ன பண்ணாலும் நீங்கள் அடுத்த மூவ் என்னன்றதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்லாம் சொல்ல வந்தேன்ல. அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா, 2 நாள் முன்னாடி யாழ் எங்ககிட்ட வந்துச்சு. எக்ஸாமுக்கு படிக்கல ஒழுங்கா. இவங்க எக்ஸாமுக்கு படிக்கலைன்னா இவங்க முதல் நாளே நம்மளை மைண்டை செட் பண்ணி விட்டு இவங்க போவாங்க எக்ஸாமுக்கு. அதாவது அம்மா அப்படின்ட்டு ஒரே அழுக. எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி, எனக்கு அப்போயே தெரியும், ஓ நான் என்கிட்ட இந்த அழுகிறான்னா அப்போ இவனை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பான் ஆஃபீஸ் போகும்போது அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அழுது, அம்மா நான் ஐ திங்க் ஐ வில் டூ மை பெஸ்ட் அப்படிலாம் எடுத்துன்னு வந்தது. டக்குன்னு ஒரே வார்த்தை தான் சொன்னேன், இன்னைக்கு அழுதுட்டு என் மைண்டை செட் பண்ணாத மார்க் கம்மியாக வருன்றதுக்காக.
நீ உண்மையிலே செருப்பு தொடப்பக்கட்டையும் பிஞ்சுக்கும். அதேதான். அது இட்ஸ் கோயிங் டு செட் லைக் a குட் மேனர் வே, டீசன்ட் வே. ரொம்ப டீசன்ட் வேல சொன்னேன் நீ. வாட் எவர் இட் இஸ், நானும் நீயும் டிஸ்கஸ் பண்ணது உனக்கு இந்த 510 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கோல்டன் ரூல் மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்க. 197 லைக் தான் இருக்கு. இந்த மாதிரி 500 பேர் பாக்குறப்ப லைக் பண்ண மறந்துட்டு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு வந்து அந்த சேட் பட்டனை வந்து ஒரு தடவை க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா லைக் பட்டன் எங்க ப்ரெஸ் பண்ற இடம் வந்துடும். அது ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து சேட் பட்டன் லைக் போட்ட அத்தனை பேருக்கும் கருநாள் காசு ரொம்ப நல்லா கிடைக்கும். உங்க அதாவது வராதவங்களாம் வந்து உங்களுக்கு கருநாள் காசு கொடுப்பாங்க. அதனால வந்து லைக் பண்ண அத்தனை பேருக்கு எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மற்றும் கரிநாள் நல்வாழ்த்துக்கள். நல்ல காசு கிடைக்கும். 200வது லைக் என்னது ரைட் தெரியும். இந்த மாதிரி டக்குன்னு போய் நீங்க அதை மாதிரி வேலைலாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு கருநாள் காசுன்னு சொல்லிடுவீங்க சார். அப்ப இந்த கருநாள் காசுக்கு இன்னொரு ஒரு கதை இருக்கியா, போய் என் தம்பிக்காரன்ட்ட வந்து ஐயா பொங்கல் காசுங்க ஐயான்னு மெசேஜ் அனுப்பிச்சுடுவான். இல்ல ஜெயக்கி அப்படி கூட முதல்ல அதாவது செஞ்சுட்டு இருந்தா, இப்ப என்ன கேக்குறானு, ஏடி ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் அன்னெசரி அனுப்புற அப்படின்றான். இது ஃபார்வர்டா அப்படின்னு. ஆமாண்டி, இந்த 5 பேருக்கு அமிச்சா உங்கள் வாழ்க்கை சிறக்குங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபார்வர்ட் எல்லாம் அனுப்பாதரி, புரிஞ்சுக்கோ நீனு அப்படின்ட்டான். சரி சிறப்பு தெரிஞ்சிருச்சுரா அப்படின்ற மாதிரி விட்டேன். சரி இப்ப யானி கதைக்கு வரும். சோ அந்த ப்ரெடிக்ஷனை உங்க மனசுல உடனே பதிய வச்சு அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் எடுத்துட்டு வர்ற ஆட்கள்லாம் இங்க நம்ம டக்குன்னு அங்கேயே கண்டுபிடிச்சிடணும். அது பொண்ணா இருந்தாலும் சரின்ற நான் கண்டுபிடிச்சு 2 பேருமே அதே விஷயத்த தான் சொன்னோம். அது மாதிரி ஈவினிங் யானி வந்ததுக்கு அப்புறம் கேட்டேன், என்னடி அப்பா என்ன சொன்னாங்கன்னு. நீங்க 2 பேருமே வேற எப்படி சொல்வீங்க, 2 பேரும் ஒரே ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்க, லெட் மீ ஃபோக்கஸ் இந்த எக்ஸாம் அப்படின்ட்டு போயிடுச்சு அது. ஸோ இதுக்கெல்லாம் தயார் பண்ணிடுங்க அப்படிங்கறத நான் சொல்ல வந்த விஷயம். வேற என்ன ஜெகா, எப்படி கமெண்ட்ஸ்களை படிச்சிடலாம். ஆமா, ஏன்னா இன்னைக்கு வேற ஒன்றும் விஷயங்கள் இல்லை, எல்லாருமே நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். அதே மாதிரி வந்து மக்களால் அந்த பொண்ணை மக்கள் வந்து அனுப்பணும்னு முடிவே பண்ணல. இந்த ட்விஸ்ட் அண்ட் விஷயத்துல வச்சு அவங்க எவிட் ஆனாங்க. அந்த எவிட் சிக்கனுக்கான முழு பொறுப்பும் ஜாக்லின் தான். அவ்வளவுதான், அதுல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 1000 ஊர் 1000 சொல்லும் 1000 பேசும். அதுக்கான ட்ராப்பை வளவிரிச்சாங்க, அதுல அவங்க விழுந்துட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இது டக்குன்னு உடனே ஒரு இவரு முத்து சொல்ல தெரியுமா, ஜெயிஸ்டடாவ அவ போயிட்டு நடுவில் வராம நீ வந்து ஃபுல்லா வந்துட்ட பத்தியா, நீ ஜெயிச்சிட்ட. இதே தான் தீபக் சொன்னாரு, நீ ஜெயிச்சிட்ட அப்புறம் நீ ஜெயிச்சிட்ட எல்லாம் அட என்ன அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது முத்துவோடைய விஷயம். இன்னொன்னு சொல்ல வந்தேன் ஜாக்கி, இந்த பிபில இருந்து இன்னொன்னு நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, அவங்க வைக்கிறதா ரூல் அங்க. ஆமா, நம்ம காடா வந்து அதாவது இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஓ நீங்க வந்து இவங்களை ஜெயிக்க வைக்கிறீங்களா, அவங்களை பத்தின நெகட்டிவ் காட்டுறோம் இப்படிலாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கேமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க யாரையாவது வெளில அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டோம். அட டாஸ்க் வச்சு நீங்க எப்படி டாஸ்க் வச்சு வெளில அனுப்புவீங்க, இது வந்து உங்களுடைய பிபில கிடையவே கிடையாது. எலிமினேஷன் அப்படின்றது ஒரு ஆள் போறாங்கன்னா நாங்க தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம், நாங்க தானே ஓட்டு போட்டோம். இப்ப இந்த விஜேஎஸ் வந்து இந்த வாட்டி வந்து ஓட்டு போட்டீங்களே, ஓட்டு போடும்போது யோசிச்சிருக்கணும்ல அப்படின்லாம் இனிமே சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எங்க போய் என்ன செய்வீங்க நீங்க அப்படிலாம் சொன்னா என்ன பண்ணுவீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் நடக்க போகுது. இந்த உலகம் தொடர்ந்து இது மாதிரிதான் இயங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கீழ் அங்க வந்து படுத்துருப்பாரு. இந்த இது 10 o'clock ஆயிடுச்சு, டமால் டுமேல் சவுண்ட் பண்ணாங்க. பட் அவருக்கு கீழே யாரும் இல்லை, அதனால அவர் தப்பிச்சுக்கிறார். அதுக்கு என்ன பண்றது, அவர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காரு. சொல்லுங்க. சரியா? ஸோ என்ன பாருங்க விட்டேன் நான் இதுக்குதான். அது மாதிரி ஓட்டு கீட்டு இதுக்கு எதுக்கு நீங்கள் ஓட்டு வைக்கிறீங்க, ஒரு ஸ்டெப்லேயும் நாங்கள் ஒரு டாஸ்க் வைப்போம், அந்த டாஸ்கில் ஜெயிக்கிறவங்க எல்லாம் வந்துருவாங்க. இந்த வசன்னு கும்பலை சேர்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு அது. ரைட்டு, ஓகே, இது ஸ்கெட்ச் வந்து ஜாக்லினுக்கு தான். அதே தான் இன்னைக்கு ஸ்கெட்ச். அதில் ஃபேட்மேன் கூட்டு வச்சு ஆறுதல் சொல்லுவார். ஏன்னா நீ ஒன்னால வந்து அந்த பவித்ராவுக்கு வந்து அந்த இதை கொடுத்துட்டு வருவாங்க, நீ உட்காந்து கொண்டு வரும்போது தலையை தடை விட்டு ஃபேட்மேன் சொல்லுவார், உன் மைண்ட் செட்டுக்கு இது செட் ஆகாது, நீ இலகுவான மனம் படைத்தவங்க அடிப்போம் அப்படின்ற மாதிரி. இது ஒண்ணுங்க, இதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி யாராவது கொடுத்தாங்கன்னா டக்குன்னு உங்க பசங்கள்ட்ட சொல்லுங்க. எப்பவுமே யாழ்கிட்ட கேட்கறதா, நீ குட் கேர்லா பேட் கேர்லான்னு அவங்க எங்க அம்மா பேட் கேர்ள் அப்படின்ற. அதுக்கப்புறம் நீ இவங்க உடனே வந்து யூனிவர்சிட்டில இருந்து சர்டிபிகேட் போட்டு ஸ்டைல் லெட்டர்ல எழுதி கையெழுத்து பச்சைங்களை கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அம்மா அப்படியே ஆத்தி ஏனே குட் கேர்லா பேட் கேர்லான்னு கேட்கறேன், உன் பொண்ணு பேட் கேர்ள்ட்டு போயிட்டா பாரு, முடிஞ்சு போச்சு. அதோட வந்து யான்ட்டு கேட்பேன், இப்போ எதுக்கடி பேட் கேர்ள் சொன்னேன், அம்மா பேட் கேர்ள்னு சொன்னாதம்மா ஷி வில் நாட் இன்டர்ஃபியர், இல்லைன்னா அவங்க நிறைய எனக்கு ஏதாவது சொல்றேன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும். அதே எங்க அம்மா என்னெல்லாம் திட்ட முடியும், யானி எப்படி திட்டு பிரிச்சுருவேன், வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்தி மேடம். அந்த மாதிரி
இதே நம்ம வந்து சொல்லி கொடுத்தணும். உனக்கு வந்து குட் கேர்ள், பேட் கேர்ள், குட் கேர்ள் இந்த நேம் எல்லாம் சம்பாதிக்கிறதுலாம் இல்லை. கரெக்டான படுறதை செஞ்சிடணும். இவர் அப்படியே கூப்பிட்டு உன்னுடைய இலகுவான மனசு, உன் மனசே அப்படிதான்டா, உன் கேரக்டரே அப்படிதான்டா, என்ன சிரிச்சுட்டு அந்த மாதிரியான விஷயங்களை வந்து யாராவது சொன்னாங்கன்னா டக்குன்னு அங்கேயே கட் பண்ணி கூட்டின்னு வந்துருங்க. இது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ நம்ம வந்து சொல்லுவோம்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் இப்போ யாரோ ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான், இப்போ டக்குன்னு அவரில் பசங்களுக்கு அப்புறம் எப்படி தான் நான் சொல்லி வளர்க்குறது. இப்போ சவுண்டு மாதிரியான ஒரு ஆள் பார்ட்டிசிபேட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னாங்க. உண்மைதாங்க, பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எப்போ அப்படின்னும் பொழுது நம்மளுடைய பசங்களுக்கு நாம் அந்த விஷயங்களை வந்து செய்யும் பொழுது தான் வந்து பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதாவது நீங்கள் வந்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கலடா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா பரவாயில்ல. ஆனால் நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல, பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எழுத்தாப்புல எனக்கு பேச்சே வரல பாருங்க ஜெக்கி. அது அந்த மாதிரி நீங்கள் வந்து கதையை ஓடிட்டு இருக்கீங்க, நீங்கள் கதையை செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். வந்துட்டாரு சொல்லுங்க. ஸோ பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உண்மையிலே ஃபீல் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ ஜாக்லின் வந்து இதை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்லுவாங்களா, அந்த எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த 3வது செகண்ட்லேயே நீ வந்து எடுத்துன்னு வந்திருக்கணும், நீ தான் குண்டா இருக்கேன்னு தெரியறதானோ, உனக்கு ஓட முடியாதானோ, ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. ஆனால் சுதா அம்மா ஒரு நாளும் ஓடினது கிடையாது, வாக்கிங் கூட போனதில்லை. பார்ப்பாங்க எங்கள் அம்மா, தெரியல, கீழே வாக்கிங் போகிறப்ப தான் ஃப்ரெண்டு சொல்லி கொடுவாங்க எங்கள் அம்மா. அது ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் சொன்னேன், இப்படிலாம் நீனா பாத்ரூமில் வழிகட்சி ஊந்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் படுத்து படுக்க ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். வாக்கிங் போங்க, உடம்ப குறைங்க, வாக்கிங் போங்க, நல்லதுன்றதுக்கப்புறம் இப்போ சாயங்காலம் 5:30 to 6 போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் பார்ட்டிசிபேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. ஆமாம், விட்ருங்க. பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா கூட கம்முன்னு இருந்துடலாம். போய் திரும்பி வந்துட்டா கூட சூப்பர்ரா, போனியா திரும்பி வந்துட்டியா, அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன்டா, முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்மள மாதிரி இருக்கிற ஆட்கள் என்ன செய்வோம், எனக்கு தெரியும் நீ வரமாட்டேன்ட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வரல தானே அப்படின்னு எடுத்துகிட்டு வரலன்னா எடுத்துட்டு தோத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அடிச்சுட்டேனே நானு, போகாத அடிச்சுட்டேனே நானு, போகாதன்னு கேட்டியா அப்படின்னு 2வது. இதெல்லாம் மீறி 3வது எடுத்துட்டு வந்துட்டா நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு தெரியும் நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நீ ஜெயிச்சு லைஃப்ல, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் உங்க அத்தைங்க உங்க அம்மாக்கள் பேசுறது அப்படியே டயலாகா வருது மேடம். நல்லா இருக்கு மேடம், சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அது கஷ்டம். பட் இந்த இடத்துல பேரண்டிங்னா என்ன, let them try, let them explore, whatever the result is, I'll be there with you. அதை நம்மளால அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது, அதுதான் பிரச்சனை. ஓகே, அதனால தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் அவன் குடிகாரனாக இருந்தாலும் குத்தியை வச்சிருந்தாலும் உதச்சாலும் என்ன பண்ணாலும் மனங்கோணமாக நடந்துக்கம்மா, பொறுத்து தான் போனேன், என்ன அவன் சொல்கிறத கேளாமா. இல்லை இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்ன சொல்ல, இல்லைம்மா அவன் தப்பு பண்ணுறான்ப்பா, என்னை அடிக்கிறான்ப்பா, யாரு தான் அடிக்கல, நான் கூட உங்கள் அம்மா அடிச்சிருக்கேன், குச்சமெல்லாம் சொல்லுவீங்க, நான் கூட உங்க அம்மா அடிச்சிருக்கேன் 2-3 தடவை. அவெல்லாம் என்ன இப்போ அடிச்சாலும் காலில் வந்து கும்பிடுவாங்கன்னு வச்சுக்காங்க, காலடி நயசிலேயாவும் இருப்பாங்க. பட் சொல்றேன், அந்த மாதிரி சப்போர்ட்டா இருக்கிறதுன்றது ஒரு தவறு நடக்கும்போது கூட நிக்கிறது தான் சப்போர்ட், அதை கன்வின்ஸ் பண்றது இல்ல சப்போர்ட். ஓகே, இது முடிஞ்சிச்சு, அப்படியே கமெண்ட் படிங்க டக்கு டக்குன்னு போகலாம். இல்லைஜிக்கு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன், ஆனா அதே தவிர திரும்பி செஞ்சா பிரிச்சிருங்க. பிரிச்சிருங்க இந்த சென்ஸ், அடி சாந்தி மாணிக்கவேல் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட எந்த இருக்கிற கமெண்ட்ல இருந்தா எனக்கு வருது. ரைட், அது இருக்கட்டும். நான் வந்து ஒரு முக்கியமான கமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ப்ளீஸ் ரீட் திஸ், ஹோப் ஜாக் வில் ஹியர் இட் சம்டே. பார்த்துக்கலாம் ஜாக், பிக் பாஸ் டைட்டில் ரூப்டர் சார் திரும்ப இல்லை, ஆனா மிட்வீக் எபிசோட்ல ஆனவர்கள் படப்பெட்டி பெரிய ஸ்டார் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு ராஜ்குமார் ஆல்பர்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுல இன்னொன்னு பிக் பாஸே சொல்லுவாரு, ஜெயிச்சவங்களை விட பாதியில போனவங்க இந்த இடத்துல வந்து வேற லெவல்ல வந்து கெஸ்டா வந்திருக்காங்க, அந்த மாதிரி நீ வருவோமா வந்து கப்பெத்தின் போயிடு, அந்த இதை உடைக்காம எத்தின் போயிடு அப்படின்னு. சரி, சாந்தி மாணிக்கம் வந்து ஃபீல் பண்ணாங்க, தர்ஷிகாவை பத்தி பேசுங்க சார், அந்த பொண்ணை பார்த்தால் வேதனையா இருக்கு, அந்த மாதிரி இருக்க பல பெண்கள் வந்து உங்க வார்த்தையால் அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வருவாங்க அப்படின்னாங்க. காரணம் என்னன்னா, இப்போ ராயன் மாதிரி ஒரு ஆள் வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தா நிச்சயமாக தர்ஷிகா தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் பவித்ரா மாதிரி நான் எவ்வளோ யோகியம் தெரியுமா, நீ பார் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் எவ்வளோ யோகியம் தெரியுமா, நீ ஏன் இப்படி பண்ணியிருக்க, நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா, நீ இப்படி பண்ணிட்டு இருந்தா யாராலையும் பண்ண மாட்டாங்க, உனக்கு கிடைக்கல போறாமா, அதனால நான் பண்ணிட்டு இருந்தது உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்க அதை எடுத்துட்டு போனாங்க. அதுக்காக அவங்க வருத்தப்பட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். என்ன பிரச்சனைனா, இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க.
இது அடிபட்டு உதப்பட்டா மட்டும்தான். அவங்க வந்து இதே பிக் பாஸ் ஷோவில் திரும்ப வந்து செருப்படுத்தி காமிச்சாங்க தெரியுமா, இதால என்ன அடிச்சுக்கணும்னு பவித்ரா கிட்ட பேசுறாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க வந்து ஏன்னா அந்த வீடு அப்படிப்பட்ட வீடுன்னு வச்சுக்காங்களேன், அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. தர்ஷிகா எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல சீரியஸா இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆமாம், அம்மா முதலத்தை எடுத்து கொடுத்தாங்களே. ஆமாம், இல்லை அம்மா முதலத்தை எடுத்து கொடுக்கறத நான் சொல்லலை. அது எந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து சொன்னதே வந்து என்னன்னா, அது ஒரு கண்டென்ட்டாக இருக்குமோ, லவ் கண்டென்ட் கொடுப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயங்களாக தான் அங்கே இருந்தது. இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் எனக்கு தர்ஷிகா கிட்ட பிடிச்சது என்ன, அதுக்கப்புறம் அங்கே போவே இல்லை அவங்க. அவர்கிட்ட அந்த மோதிரத்தை வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அது போவே இல்லை. பாவக்கவே பாவமா இருக்கிறது எதனாலன்னா, நமக்கு அந்த கட் ஷாட் காட்டுறதுனால தான் நமக்கு பாவமா இருக்கு. அந்த பக்கம் அவங்கள போய் அன்ஷிதா கட்டி பிடிக்கும் போது இந்த பக்கம் இவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்க வேலைங்க, அதுதான் அவங்க வேலை. ஏங்க ஆர்னமி இவங்களுமே எதுக்கு உள்ளாரிட்டு வந்தாங்க வெளியில? இப்படி ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஆடியோ இந்த 100 நாளைக்கு முன்னாடி ஆடியோ வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அப்போ இவர் உள்ளார வராரு, இவங்க 2 பேருக்கு என்ன ஏதாவது பேச்சு ஓடுமோ அப்படின்றத நாங்கள் பேச்சு. எஸ். ஸோ அதனால அதுதான் இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி அவங்களாவே இருந்து அதுலேருந்து வெளில வந்தால் மட்டும்தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸு. அதுதான் மேட்ரு. அண்ட் முத்துமணி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாக்கி ஜெஃப்ரி பண்ணது எனக்கு பிடிக்காது, ஆனால் நான் சின்ன பையன், வயசுல சின்ன பையன் தெரியாம பண்றாருன்னு. ஆனா இன்னைக்கு ஜாக் எலிமினேட் ஆனப்புறம் கிச்சன்ல அந்த பையன் ஆடினது உருப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதான் நான் முன்னாடி அதுதான் ஜூலியா சொன்னேன். அதுக்கப்புறம் மாயா இவங்க எல்லாம் சொன்னது காரணம்னா, மக்கள் வந்து அதை வந்து வேற மாதிரி எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதேதான், அது ஒரு பெரிய விஷயம். சரி விடுங்க. கௌரி செழி வந்து முத்து அசல் திண்ணையில இருக்கிற ஊர்கிழவி போலவே இருந்தார் இன்னைக்கு. நான் சொன்னேன்ல, நான் அப்பயே சொன்னேனே, கடல்ல போகாத, அலையில ஈர்த்துன்னு போயிடணும். போனாலே ஈர்த்துன்னு போயிட்டாலே நான் எங்க போவேன், நான் என்ன பண்ணுவேன். அப்புறம் கோபியும் சொல்லியிருந்தாரு, அதாவது ஜாக்லினுக்கு 40 செகண்ட் கொடுத்துருக்கணும், முத்துக்கு கொடுத்ததை கம்பேர் பண்ணால் 40 செகண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின் பொழுது அது குறைக்கிறது தாங்க அவங்களோட டார்கெட்டு. இப்போ அவங்களுடைய கண்டென்ட் இந்த மாதிரி வெளியே, அதாவது உள்ளாரையாவது விட்டு அரை மணி நேரமாவது அழ விட்டாவது அதுக்கப்புறம் எட்டு போனாங்க. வெளியே கதவை சாத்தி விட்டுட்டு வெளியில கதவை தட்டிட்டே இருந்தா யோசிச்சு பாருங்க, அது இன்னும் எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த அளவுக்காவது ஏதோ அழுதுக்கு அவங்களுக்கு தெரியும் அது கண்டென்ட் சரியான மீன் கிடைச்சிருக்கு, நல்லா வந்து கட் பண்ணி நல்லா மசாலா வச்சா செம்மையா சாப்பிடலாம், கண்டென்ட் சூப்பரா தூக்குனாங்க. 1.40 இதுல என்னன்னா, இந்த நேரம் தான் ராபர்ட் மாஸ்டருடைய படம் வேற உள்ளார வந்திருக்குது. பட் அவர் தான் எல்லாமே பண்ணிருக்காரு. அப்புறம் இவங்க டைரக்ஷன், நீ கதை நல்லா சொல்ல, நீயே பண்ணு அப்படின்னு சொன்னாராம் அவரு. ஆமாமா, அவங்களும் நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி நல்லா பண்ணாங்க இவங்க. முன்னாள் கண்டஸ்டன்ட் அவங்க டாட்டர் 2 பேருமே வந்தாங்களே, படம் டைரக்ட் பண்ணிருக்காங்களே. ஆமாமா, அந்த ட்ரைலர் பார்த்து எனக்கு சிரிப்பான சிரிப்பு. ஏன் மேடம் நீங்க எதுவும் கேஸ் எழுதி வச்சிடாதீங்க, அதை விடுங்க, அப்படியே விட்டுடுங்க. ஆமா, ஒரு நல்ல படம், சிறப்பான படம். இல்ல சிரிப்பான சிரிப்பு, நல்ல படம். அவங்க சொன்னாங்களே ஹியூமர்லாம் இருக்கு, அதுதான் அந்த ஹியூமர் தான். ஹியூமர் எனக்கு சிரிப்பா இருந்துச்சு ரொம்ப. ஐயோ சும்மா மேடம், உங்களுக்கு தான் பேச கத்துக்கணும். 2000 வருஷம் மேடம் ரூல் பண்றவங்களா? இந்த கதையை வேற யோசிச்சு பாருங்க. 2000 வருஷம் ரூல் பண்றேன்னு சொல்லி நானே என் வாயால் லவ் சொல்லி நானே வந்து டார்லிங்டன்ல உட்காந்துருக்கேன். அது யாருக்கு தெரிய போகுது? சரி விடுங்க, சொன்னாலும் நம்பாது இந்த உலகம். கேட்டா 2000 வருஷமா நீங்க தான் ரூல் பண்றீங்க, நம்மளே திருப்பிடுவாங்க. திருப்பியும் எதுக்கு விடுங்க. லைவ்ல பார்த்தபோது வந்து ரொம்ப வந்து கண் முன்னாடி வந்து புதகுழியில முழுகிறத பார்த்த மாதிரி இருந்தது, அழுதேன் அப்படிங்கிற மாதிரி தங்கம் சொன்னாங்க. மஞ்சரை வருவதற்கு முன் ஜாக்லின் திடமா இருந்தாங்க, விளையாடாம இருந்தாங்க. அதுவும் ஒரு உண்மை. அதான் யாராவது ஒருத்தர் நீ செய்யறது சரி, அவ்வளவுதாங்க. நீ செய்யாத உன்னை உசி போடுறாங்கன்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஆனா அதுல என்ன, அதுதான் நான் சொல்றேன். மஞ்சரி அந்த விஷயத்த முத்துக்கு சொல்லுவாங்க, அது வேற சொல்லுவாங்க பெருமையா. எந்த இடத்துல வந்து எதை பணைய வச்சுக்கிட்டு இருக்க நீ, ஓடுறேன்னு எழுதுக்கு நின்று இருக்க, அவங்க பண்றதே டிராப், உன்னை தோக்கடிக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க அதுதானே அதை முன்னாடி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அதை அப்படியே இவங்களுக்கு சொன்ன மாதிரி எங்க சொல்ல மாட்டாங்க. அது விடுங்க, பிரச்சனை கிடையாது ஒன்றும். அது இப்படிதான் போகும்னு இருக்கு, அது அவ்வளவுதான். இதுக்கு நீங்க வந்து நான் இதுக்கு வந்து டிடிஎஃப் எனக்கு வரலன்னு முடிவு பண்ண, ஜாக்கு இந்த முடிவை எடுத்துருக்க கூடாது. எங்க நிரூபிக்கணுமோ அங்க நிரூபிக்கணும். அதாவது தண்ணியில வந்து நான் வந்து குதிச்சு நான் வந்து என் திறமையை நிரூபிக்கிறேன்னா தாராளமா குதிக்கலாம். தண்ணியே இல்லாத நான் குதிச்சு நிரூபிக்கிறேன்னா அது அடிபடும். அதுதான் இங்க நடந்தது. எஸ். இன்னொன்னு நீங்க அதேதான் எனக்கு சொல்றதுதான், உனக்கு நீச்சல் தெரியாதுன்னா ஒத்துக்கிட்டே உட்காந்துடணும் வந்துட்டு. இல்லை இப்படி கையை காலை அசைச்சு நான் வந்துருவேன்னா வந்துடலாம், அவ்வளவுதான். ஸோ
கலைசெல்வியும் வந்து என்ன சொன்னாங்க, மஞ்சரி ஓகே அவங்களது படிச்சிட்டேன் கலைசெல்வியோடது. ஃபௌசியா பேகமும் வந்து மஞ்சரி ஆனந்தி ஜெஃப் மார்னிங்ல பேசினாங்க இந்த விஷயத்தை அப்படிங்கிறதையும். சன்னி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரயன் அண்ட் ஜாக் பாண்ட் வந்து வாவ், a relationship we long for, all you just need is one person like that. இல்லை அதுதான் நானும் சொன்னேன். அது அந்த பையன் வந்து போகும்போது ஜாக் அப்படின்னு சொல்லி அந்த 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 கட்டி பிடிச்சதப்ப எனக்கு வந்து கண்ணெலாம் ரொம்பவே கலங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக இது இருந்தது. ஏன்னா அவன் சொல்லுவாப்ல அழ மாட்டான், ஏன்டா அழல நீ அழுகும்போது நீ பண்ண வேலைக்கு என்னத்தை அழுது வைக்கிறது, நான் என்ன முத்துவா போவாதன்னு சொன்னனே, போவாதன்னு இன்னும் போகாதே போகாதே என் கனவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டே ஆசிக்கு அப்படின்னு தான் போனோம் செய்யல. ஓகே, வெரி டீசன்ட் ராயன். ஏங்க கடைசி அதாவது அந்த போட்டி போறதுக்கு முன்னாடி கூட வந்து கட்டி பிடிச்சிட்டு எல்லாம் என்ன வேணா சொல்லுவாங்க, உன்னால முடியாது பாதியில திரும்பி வந்துரு, வராது ஜாக், ஓட முடியாது ஜாக் அப்படின்வாரு. அவங்க ஓடிட்டாங்க, அவ்வளோதான். எஸ் அதே தான் நான் என்ன சொன்னேன்னா, அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். மைண்ட் வேலையில் அந்த பொண்ணை வந்து ஸ்லோ ஆக்கிறதுக்கு தான் அந்த கதவு ஃபுல்லாகவே திறந்து வச்சது. ஏன்னா நீங்கள் கதவு மூட போட உடனே நம்ம ஓடிடணும்னு இருக்கும். அந்த திறந்தே இருக்கும்போது தான் உள்ளார திறந்துட்டோம், நம்ம முன்னாடி வந்துட்டோன்ற மைண்ட் செட். நான் அது இது வந்து ஒரு பெரிய ட்ராப்னு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நம்ம சொன்னோம். நேற்றே வந்து நம்ம வந்து இது வந்து உண்மையிலே இந்த பொண்ணை வந்து காலி பண்ணுறது தான் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க, எதை பற்றி யோசிக்காதீங்கன்னு பேசுறதுலாம் அதெல்லாம் நேற்றே அதுக்கு தான் சொன்னது. அது ஏங்க எல்லாத்த விட சரி விடுங்க, திரும்ப திரும்ப நம்ம தான் பேசிட்டே இருப்போம். அது ஒரு ஆற்றாமையில பேசுற விஷயங்கள். வெற்றி பெற்றவர் பின்னால வந்து உலகம் செல்லும், ஆனால் தோற்ற ஒரு உருளால் மட்டும்தான் தனக்கான உலகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜபாண்டியன் போட்டது நல்லா இருந்தது. ரயன் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படிங்கறத ஃபௌசியா அவர்கள் மென்ஷன். யாரோ வந்து ஏன் பெண்களோடய அவர் வந்து பழகிட்டு இருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. ஜெஃப்ரி கூட தான் பெண்களோட பழகிட்டு இருந்தாரு, விஷால் கூட தான் பெண்களோட சுத்திட்டு இருக்கிறாரு. அந்த கேள்விகள் அங்க போகாது. ராயன் வந்து சகோதரிகள் கூட அதிகமா பழகினவர், அதனால அவங்க பழகிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். எஸ், என்னத்த போங்க. அதுக்கப்புறம் வந்து ஒன்லி ஃபார் யூ போத் ஃப்ரம் மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி சன்னி போட்டிருந்தாங்க. சன்னி வந்து அந்த 100 daysக்கு ஒரு இது அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சன்னி. அந்த இதெல்லாம் வந்து போட்டிருந்தது. இதில் ஃபோட்டோ ஆட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், அதை ஆட் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா. ஷாலினி கோகுல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிபி வாட்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப வந்து பிடிக்கல, வாட்ச் யுவர் காதலிக்க நேரம் இல்லை, ரிவ்யூ லவ் யுவர் வியூஸ், பட் பெஸ்ட் திங் இஸ் சுதாஸ் கேமரா ஒர்க் பிரில்லியன்ட். ஓகே, மை மைண்ட் வாய்ஸ் யார் வாத்தி நம்ம ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாலினி கோகுலுக்கு தோணும். தேங்க்யூ ஷாலினி. ஏன்னா திவ்யான்னு ஒரு பொண்ணு, அவங்க கூட வந்து இதுக்கான மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பேசுனதுலாம் அப்படின்ட்டு. இத்தனைக்கும் வந்து தேட்டரை மூடி அனுப்பும், வெளியில் கிளம்ப வேண்டிய சூழல். அந்த அதாவது சினிமாலையாவது கிளம்பிடுங்கன்ட்டான், வெளில வந்து குளிரில் பேசிட்டு இருந்தேன். இந்த இதில் வந்து இருங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா மேனேஜர் வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போனதுனால அவங்க வந்து அதை ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அந்த கன்சிடரேஷன் இருந்தது. நாங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க பாட்டுக்கு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு இருங்க அப்படிங்கிற அந்த கன்சிடரேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் பாட்டுக்கு மேல எங்கேயோ ராயன் ஷுட் வின் தி டைட்டில் அப்படின்னும் போது எனக்கும் வந்து அது, ஆனா பிஆர் 2 பிஆர் அடிச்சுட்டு வர முடியுமான்றதான் என் கேள்வி. ஆனா வெளியில வந்து ஜாக்லின் வந்து குக்கு குக்கு எனக்கு இப்படி பண்ணீங்களா குக்கு குக்குன்னு வந்து ஒரு பேட்டி கொடுத்தா எல்லாமே வேற மாதிரி போகும். அதை செஞ்சா சூப்பர், தெரியல பார்ப்போம். இல்லை, இன்னொரு விஷயம் தோணுது, இவ்வளோ ஒரு 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 நல்ல சோல் அந்த பையன் அப்படின்னும் பொழுது அது நிறைய பேர் இப்போ உணர்ந்திருக்காங்க. அதனாலேயுமே கூட அந்த ஓட் பாக்ஸ் வரும் நிச்சயமா. எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த சாய்ஸ் வந்து நீங்க தாராளமா கொடுக்கலாம்னே நான் சொல்லுவேன். ஆமா ஆமா. ஓகே. அண்ட் ஷாலினி இதெல்லாம் படிச்சிட்டேன் இல்லையா, அதன் பேரு அப்படியே கீழே வந்தீங்கன்னா சுதா ஸ்ரீதர் போட்டிருந்தாங்க, ஜாக்லின் மே நாட் ஹேவ் டைம் டு வாட்ச் அதர் எபிசோட்ஸ் பட் வில் டெஃபினெட்லி வந்து எவிக்ஷன் எபிசோட பார்த்துருவாங்க. பார்த்தா வந்து ஜெஃப்ரியும் சத்யாவையும் பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் நான் சொன்னேன், 105 நாள் ஜெயிச்சு எல்லாருக்கிட்டையும் வந்து கண்டமணிக்கு பழகிறத விட போயிட்டு வந்து அவங்கள விலக்கி வைக்கிறதே நல்லா இருக்கும்ன்றதுதான் மேட்ரா. ஓகே, லைக் பண்ணிட்டேன். ஒன்லி டேக் அவே ஃபார் ஜாக்லின் ஃப்ரம் BB8 ஹவுஸ் இஸ் ரயன். மை ஹார்ட் கோஸ் டு ரயன் வின் த டைட்டில் அப்படிங்கறத வந்து நந்தகுமார் அவர்கள் மென்ஷன். அதுதான் முன்னாடியே வந்து நான் பிரியா கேட்ட கேள்விக்கும் சொன்னது அதுதான். நண்பர்கள் நீங்க அளவில்லாத அன்பை வந்து நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒன்னே ஒன்றா இருந்தாலும் கண்ணே கண்ணா இருந்தாலும் ஒரு ஒன்றா வந்து ஒன்னே ஒன்று மாட்டோம். நானும் பாருங்க இப்போ ஜாக்கி கடிச்சிருக்கேன்ல,
இல்லன்னுலாம் சொல்ல முடியாதுரி. எப்படி மேடம் பால வச்சுட்டு கேக்குறீங்க? எப்படி சொல்றது? டிபெண்டன்டா வேற இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இப்பதான் ஏஜேவை கேட்டிருந்தாரு நினைக்கிறேன். இன்னைக்கு டிபெண்டன்ட் முடிஞ்சிருச்சான்டா. அவரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே டிபெண்டன்ட் டிக்கு முடிஞ்சிருச்சு ஏஜே. ஓகேவா? என்ன 522 பேர் 258 லைக். இந்த பாதி லைக் இல்ல. டக்குன்னு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. லைக் போட்ட அத்தனை பேருக்கும் கர்னல் காசு நல்லா கிடைக்கும் அப்படின்ற வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றியும் அன்பும். எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ நெல்லிசிமி சொல்லியிருந்தாப்ல உசேன் போல்ட் WR in 200 meters in 19.19 seconds. அது 20 seconds. This is 160 meter. Stop, pick box, run back with box. Tough. For others the door was closing, not for Jack. அப்படிங்கிற விஷயத்தை அதுதான் அது வந்து சைக்கலாஜிக்கல். அதனால தான் நான் அந்த கமெண்ட் படிச்சா நான் சொன்னேன், சைக்கலாஜிக்கலா நீங்க க்ளோஸ் பண்ணும்போது இன்னும் வேகப்படுத்துவீங்க. அந்த இடத்துல அந்த செகண்ட் அந்த 2 தளர்வு தான் அங்க நான் வரும்போதே சொன்னேன் அப்பா அப்படிங்கும்போது. அது ஏன்னா கதவு இன்னும் மூடல. அதுதான் பாதி கூட ஆரம்பிக்க கூட இல்லையே. யாராவது ஒருத்தர் கவுண்டிங் வந்து சத்தமா சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அது வந்து இன்னும் பூஸ்டப் ஆகி ஒரு கொஞ்சம் வேகத்தை எடுத்துருக்கலாம் அந்த பொண்ணு. சரி விடுங்க, அது நடந்து முடிஞ்சிருச்சு. அது இப்படிதான் போகணும்னு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாளைக்கு முன்னாடியே அதை வந்து வெற்றியை பத்தி பேச வச்சது முத்துவே சொன்னது தான். இந்த எவிக்ஷன் தான் வந்து பேசப்படும் அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மைதான். எஸ், அதான் பாகுபலி மொமெண்ட்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பாகுபலி மாதிரி இவர் வந்து என்னதான் அரசரானாலும் கடைசியில வந்து ஃபுல் கிளாப்ஸ் வந்து பாகுபலிக்கு போயிடும்ல. அந்த மாதிரியான மொமெண்ட் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பெண்கள் நிறைய பேர் கதறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாங்க, வந்து இந்த மாதிரி ஒரு கதறலை நான் பார்க்கவே இல்லை. அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஒரு மாதிரி அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு அந்த அந்த மென் ஈகோ காட்டிக்கிட்டே இருந்த ஒரு பொண்ணு ஜாக்கி. எல்லாருமே யாரையுமே நான் அதுல வந்து நீங்க இந்த எபிசோட்லாம் திரும்ப போய் பாருங்க. அதுல உங்களுக்கு நாங்க நிறைய சொல்லியிருப்போம் யார் யாரெல்லாம். எல்லாருமே ஜெஃப்ரி அந்த ஆண்கள்ல எல்லாருமே. ஏங்க தீபக்னு கொண்டாடுற தீபக் இருந்தாரு, பயங்கரமா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் மாறினாரு. ஓகேவா ஜாக்கி? இது ஐ திங்க் ஃபினாலே ஜாக்லின் ஸ்பீச் will be fire because she is smart and now she knows who is real and fake, so I'm waiting for her thug reply அப்படின்னு சொல்லி ஹரிகிருஷ்ணா மென்ஷன் பண்ணிருக்காப்ல. ஏன்னா அந்த பொண்ணு தக் லைஃபா ரிப்ளை எல்லாம் கொடுக்கும், கரெக்டா வச்சு செய்யும். பட்டு பாப்போம். அதாவது தாரா சொல்றாங்க, நான் வந்து என்னோட ஹார்ட் வந்து சோ ஹெவி. நான் வந்து ஜாக்லின் ரன் பண்ணதை வந்து 4 டைம்ஸ் பார்த்தேன், ஆனாலுமே என்னால வந்து அந்த டியர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹோப் ஷி வின்ஸ் இன் ஹர் லைஃப் வித் ஆல் இமென்ஸ் அண்ட் லவ் அண்ட் தட்ஸ் இட், ஷி வில். ஓகே. அண்ட் ஹரி கிருஷ்ண அதெல்லாம் படிச்சுட்டேன். அனாமிகா வந்து என்னன்னா, why BB brought all the eliminated participants back to many people to confuse the 6 finalist. உண்மை. இதையும் போன வாட்டிலாம் பண்ணது கிடையாது. 2 பேரா வருவாங்க, வந்துட்டு ஒரு நைட்டு தங்குவாங்க, மறுநாள் 2 நாள் கிளம்பிடுவாங்க. இவங்க வந்தவங்க எல்லாரையுமே உள்ளார உட்கார ஃபர்ஸ்ட் 8 வந்தாங்களா உள்ளார வச்சு அவங்க எவ்வளவு அதுல எல்லாருக்குமே ஒரு கோவம் இருக்கும்ல, நீ எப்படி இருக்குன்றது. அது இயல்பா வந்து அது ஜாக்லின் மேல தான் எல்லாமே திரும்பிச்சுன்னு வச்சுக்காங்களா. அதுதான் உண்மை. அந்த பொண்ணை போட்டு குழப்பி பண்ணாங்க. அது திஸ் இஸ் த கேம். அவங்க நீங்க ஒன்றும் ஏன் அதை மாதிரி பண்ணாங்க இது மாதிரி பண்ணாங்கன்னு நம்ம அதெல்லாம் கேட்கவே முடியாது. இந்த பொண்ணு அந்த பையன் வந்து திரும்ப வா அப்படின்னு அவன் சொல்றான். அவங்களுடைய விஷயத்தை பொறுத்தவரை திரும்ப வந்து பொட்டி எடுக்காம வந்தா அது நல்லா இருக்காது. இப்படியே நான் போய்க்கிறேன், இந்த ரிஸ்கை நான் எடுக்கிறேன்னு எடுத்தாங்க. தட்ஸ் ஆல். அதுல எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் கதவை திறந்தே வச்சிருந்தது. அப்போ வந்து உள்ளார வரும்போதே அந்த ஸ்பீடு வந்து குறையும். கதவை தான் திறந்திருக்கேன், இன்னும் வந்து 3 பாதி கதவை திறந்தாலும், ஏன்னா சவுண்ட் எல்லாம் உள்ளார வரும்போது பாதி கதவு இருக்கும், அப்படி பிடிச்சு ஓடுவாங்க. அந்த இது இங்க மிஸ்ஸிங். அதுதான் நான் வந்து ஃப்ரம் த பிகினிங்கே நான் ஆரம்பத்திலே அதை பாயிண்ட் அவுட் பண்ணது. இது ட்ராப்பு. அந்த பொண்ணை அனுப்பி ஆகணும். அவங்கள பொறுத்தவரையிலையும் 6 நம்பர், இந்த 6 நம்பர்ல ஒரு நாள் ஒன்று அனுப்பும்போது இது மாதிரி ஒரு கதை இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுதான். அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட்னு சொல்லியிருந்தா, டுடே ஜெஃப்ரி அண்ட் சத்யா unknowingly mocked and laughed at all girls. Cried for Jacqueline outside the house. No problem for Satya, but I feel pity for Jeffrey. He can't reach heights with this attitude. Shame அப்படின்னு போட்டதான் உண்மை. அதுதான் நம்மளும் வந்து சொல்லிட்டு, அதாவது சாபம் விட மாட்டேன் எல்லாம் சாபம் விட்டுட்டு இருக்குதுங்க. டீசென்டான வேலை வேற என்ன, சாபம்னு சொல்லி சாபம் அவ்வளவுதானே. நான் கூட சாபம் விட்டுருவேன்னு நினைக்கிறேன், ஆனா சாபம் ஆனா அவனுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. அதேதான். நெக்ஸ்ட் டைம் இந்த சீரியல் டாட்டர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பெரியப்பா, பெரியமா எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்தா ஐ எம் ஷுர் மெனி ஒன்ட் வாட்ச் இன்க்ளூடிங் மீ அப்படின்ட்டு லதா எப்ப மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாய்ப்புகள் இருக்கு. இலங்கேஸ்வரன் வந்து என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல டியர்ஸ் when she got result as 2 seconds exceeded time அப்படின்னும் பொழுது 40 more மீட்டருக்கு கம்பேர் டு 120 feet டைம். நல்ல வேளை 3 புட்டி வைக்காம இல்ல 3 புட்டி வைக்காம 1 புட்டி வச்சானுங்க. அதையும் செஞ்சிருப்பானுங்க போல இருக்கு.
கேட்டா ஓட விட்டு நாங்க பார்த்து தான் நாங்க நாங்க பண்ணோம் ஓட அப்படின்னு ஒரு விட்டோம். கதை. அதான் இப்ப வந்து போட்டாரு அவரு இந்த ஓட்டு பந்தய வீரரே வந்து இப்படிதான் ஓடுவார் அப்படிங்கறதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல. சரி விடுங்க. அல்ல கல்நாளானும் கணவன் புல்லானாலும் புருஷனா உல்லாச பறவை தானே. விஷால் காட்டு பெட் அமௌண்ட் இன் ஹிஸ் ஹேண்ட் ஆஸ் வெல் அப்படின்ட்டு. ஆமா, யாரோ சொல்லியிருந்தாங்க, அது எனக்கு தெரியல. ஜாக்லினுக்கு வந்து 8 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு, நல்ல எவிக்ஷன். 8 lakhs கிடையவே கிடையாது. உள்ளார பணப்பெட்டியோட வந்தா மட்டும்தான் பணமும் ஆட்டமும், இல்லைன்னா அப்படியே போயிடணும்ன்றதுதான் மேட்ரு. இது ஜாக்லின்றனால கதவை திறந்து வச்சான். இப்போ வேற சாச்சனை மாதிரி ஆள்லாம் போயிருந்தா கதவு மூடி கதவு தட்டிட்டு திறங்க பிக் பாஸ் அங்கேயே வந்து எல்லாம் டாப்பாங்களே பண்ணி அப்படியே அடுப்புற மாதிரி தான் பண்ணிருப்பேன். இது வந்து உள்ளார வந்துருச்சு அந்த பொண்ணு கரெக்டான ஒரு 2 செகண்ட் அதான் அதுக்குள்ள வந்துடுச்சு. பட் எனிவே ஓகே. அண்ட் அதே தான் வந்து ஸ்ரீவித்யா ராமனும் வந்து எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உசேன் போல்ட்னு நினைச்சு பிக் பாஸ் வந்து இந்த டைமை செட் பண்ணாரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் ஒரு தன்னிலை விளக்கம்லாம் கொடுத்தாரு இல்ல ஸ்ரீவித்யா இன்னைக்கு. இந்த விஷயத்தை நாங்கள் ஓடி பார்த்தோம், டீம் செய்து பார்த்தது, அதன் பிறகுதான் நாங்க இதெல்லாம் செய்யறோம். ஆண்களால் முடியும்னா பெண்களால் முடியும்னாலாம் கிடையாது. அதை விடுங்க, இந்த குற்ற உணர்ச்சி எங்க தூண்டுவாருன்னா, அப்படியே 6 பேருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்றேன். நீங்க 6 பேருமே நீங்க அப்படியே ஃபுல் எஃபோர்ட்டை கொடுத்தீங்கன்னு போது டக்குனு இந்த பொண்ணுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துரும்ல. ஐயோ நம்ம ஓடவே இல்லையே, நம்மள இப்படி பிக் பாஸ் சொல்றேன், நம்ம பிக் பாஸ் இப்படி ஏமாத்திட்டோமே. அந்த பொண்ணு அதான் சொல்லுவோம், பிக் பாஸ் நான் உங்களை ஏமாத்திட்டு கூடாதுன்றதுக்காக தான் நான் ஓடினேன். சைக்கலாஜிக்கலா அந்த வீட்டுல அந்த குரலுக்கான மதிப்பும் மரியாதையும் என்னன்றது அதை இவர் யூட்டிலைஸ் பண்றாரு பாருங்க. இவர் என்ன செய்யுது ஒத்தகனாலாம். ஓகேவா. தீபக் வாஸ் ஸ்மார்ட் எனஃப் டு ஆஸ்க் இந்த வீக்ல இருந்து புது தர்ஷிகாவை பார்க்க போறோமா டு தர்ஷிகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை when he changed her game play for love track. Okay. அது வந்து தீபக் அப்பவே கேட்டார், நீங்க மென்ஷன் பண்ணீங்க. Thanks Jackie for your words in yesterday live. It took me get to over this. That girl has gone out a winner. அப்படின்னு கிரிட்டிக்கா போட்டுருக்காங்க. அண்ட் சாந்தி வந்து நன்றி தர்ஷிகா பற்றி சொன்னதுக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. சுதா ஸ்ரீதர் வந்து why Vijay TV did not support like how they usually do like Priyanka one season and now Vishal. Is there a politics beside this? I don't agree with Manimegale on Priyanka issue. No probably true அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது இருக்கலாம் சுதா ஸ்ரீதர், அது ஒன்று. இன்னொன்னு இவங்க அந்த அவங்களோட கெரியர் பிரேக் வந்து விஜய் டிவில ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஜாக்லினுக்கு. அப்ப திரும்பி வரும்பொழுது அவங்களுக்கான அதே ஈக்குவலண்ட் சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம் இல்ல. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இருக்கு. அண்ட் வாணிபிரியா வந்து ரிமெம்பர் தர்ஷன் ஆல்சோ எவிக்டட் சடன்லி லைக் திஸ். வந்து அவங்களுக்கு வந்து நீங்க எதிர்பாருங்கன்னு ஒரு ட்விஸ்ட். நான் நீ காலைல ஏதோ பேசும்போது பிதாமகன் படம் பார்த்தீங்கல்ல, அதுல திடீர்னு பாத்தீங்கன்னா சூப்பரா போயிட்டு இருக்க மாதிரி சூர்யா செத்து போயிடுவார். ஓ, கதை வந்து எல்லாம் அப்படியே கரெக்டா போயிட்டு இருக்க மாதிரி பார்த்தா சூர்யா செத்துருப்பாரு, சாக்கு மூட்டையில இருப்பாரு. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் முடியும். அது வந்து அந்த ஒரு இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. ஆக்சுவலி ஸ்க்ரீன் பிளேனா இப்படி இருக்கிறது தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். அந்த அதுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அது இது நேற்று சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. எஸ், ஹவுஸ்மேட்ஸோட உண்மையான மாஸ்க் வந்து வெளில வந்துருச்சு ஜாக்லின் போனதுக்கு அப்புறம்னு ஸ்ரீவித்யா ராமன் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுதான் இப்ப தர்ஷன் எவிக்ஷன் பத்தி வாணி சொல்லும்பொழுது, இது வரைக்கும் எவிக்ட் ஆனவங்க எப்படிங்க எவிக்ட் ஆயிருக்காங்க? மக்கள் ஓட்டு போட்டு தீர்மானிச்சவங்க எவிக்ட் ஆயிருக்காங்க. அது இல்லாம நீங்க தூக்குனது பாத்தீங்கன்னா 2 பேர், ஒருத்தர் சரவணன், இன்னொரு ஒருத்தர் பிரதீப். கரெக்டுங்களா? அப்படி இல்லாம வேற யாராவது நீங்க அப்படி அமைச்சிருக்கீங்களா? இதான உங்க கேமோட ரூல். அதே நீங்க மாத்துறீங்கன்னும் பொழுது அவ்வளவுதான்றேன் நானு. அவங்க மாத்துவாங்க, அது வந்து ஸ்டக் ஆயிடுச்சுன்னு. ஒருவேளை இது மாதிரி ஏதாவது பண்ணா கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுனா டைமர்ல ஸ்டக் ஆயிடுச்சுன்னு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க. வாணிபிரியா சொன்னாங்கல்ல, தர்ஷனோட எவிக்ஷனே சடன் பொழுது இதை விட வேற எல்லாமே பண்ண முடியுங்கிறத சொல்றேன் நான். அண்ட் அப்படியே படிச்சுட்டேன் ஜாக்கி. மோஸ்ட்லி எனக்கு கமெண்ட்டுகள் அப்படியே டைம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் ஆக போகுது. ஒரு 3 நிமிஷம் முடிச்சலாமா? 100 நிமிஷம் கரெக்டாக முடிச்சலாம். 100 ஆனால் 103 ஆனால் 102 ஆனால் 100 நிமிஷம் முடிச்சலாம். ஓகே, புரியுது. அண்ட் பேட் பாய் வந்து அவர்கள்னா ஈவன் சம்மன் லைக் விஷால், he was only able to make it at the last second, which was 25 seconds. How can Jacqueline make it back in 35 seconds? அதுதாங்க அது. இதெல்லாமே நம்ம அதான் நான் சொல்றேன்ல, இந்த எக்ஸ் கணக்கு போடுறது, இந்த எக்ஸ் குறியிலேருந்து இப்படி அடிச்சு அங்க போய் விழும், அந்த இடத்துல 25 மீட்டர்ஸ், இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணலாம். அந்த கணக்கை அவங்க போறதுக்கு முன்னாடியே ரயன் பண்ணி தான் சொல்றாரு அவங்களுக்கு. இதுதான் கணக்கு ஜாக்லின், போயிட்டு திரும்பி வரணும்னா 40 நிமிஷங்கள் வேணும், 40 செகண்ட்ஸ் வேணும், 42 செகண்டாவது இருந்தாதான் உன்னால வர முடியும். உன்னால வர முடியாது, பாதியில திரும்பி வந்துடு.
அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிறேன். ஸோ சம்டைம்ஸ் இஃப் யூ ஃபீல் லைக் நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் ஒரு எல்லாத்தையும் விட்டுருங்களேன், ஒரு பிபியை விட்டுருங்க, எமோஷ்னலாக யோசிக்காமல் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது இந்த விஷயத்திற்கு முழு காரணம் யாருன்னா ஜாக்லின். அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க, அவங்க இப்படி அந்த விஷயங்கள், அவங்களால ஓட முடியாது, இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். பட் டிசிஷன் இந்த இடத்துல யாரால எடுக்கிறது? அவங்க யாரையும் கைப்பிடிச்சு செய்ய சொல்லலாம். ஏன்னா அவர் போகும்போது ரூலுமே சொல்றாருல்ல, போகலாம், நீங்க திரும்பி அந்த இடத்துல நீங்க ஓடாம நான் போக மாட்டேன்னா இந்த கேமே வேற அந்த மாதிரி நீங்க எதை வேணா செய்யலாம். பட் இங்க அந்த டிசிஷன் எடுத்தது அவங்க. சோ we can't do anything. சொல்லி கொடுத்து வளர்க்கப்படுறதும் அப்படிதானே. அதேதான், முன் வைத்த காலை பின் வைக்காதே அப்படிதான். அதேதான், அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்கன்னே நானே சொன்னல. அப்போ ஓடிட்டு தோத்துட்டு வந்துட்டா கண்டிப்பாக அடிதான். அது இது இப்படி தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆமா, நக்கீரன் கீட்டர் சொன்னதான் நல்லா இருக்கு. பட் டுடே முத்து பிகம் ஆஸ்கர் ஹீரோ அப்படின்னாரு. உண்மை. அண்ட் ஆம் லாஜிக் வந்து ஒர்க் ஆச்சுன்னா வந்து ரயன் வந்து வில் பி த டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு மேடி அவர்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் சுதா ஸ்ரீதர் வந்து இஃப் பாசிபிள் ட்ரை டு பிரிங் ஜாக்லின் ஃபார் அ லைவ் இன்டர்வியூ ப்ளீஸ் அப்படின்னு நம்மள கேட்டிருக்காங்க. அது ஓகே. ஜாக்கி என்ன முத்துக்கு ஆஸ்கர் எப்போ கிடைக்கும்ட்டு சரவணா அவர்களும் கேட்டிருந்தாரு. ஒன்லி கமெண்ட்ஸ் தட் சப்போர்ட்ஸ் யூ வில் பி அட்ரஸ்ட் ஹியர் அப்படின்னு ராதிகா ராஜ் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைங்க, உங்களோட கமெண்ட் படிச்சுட்டேன் பாருங்க. அண்ட் அவங்க வந்து மஞ்சரிக்காக போராடிட்டு இருந்தாங்க. மஞ்சரியை நீங்கள் எப்பொழுதுமே இப்படிதான் சொல்லுகிறீர்கள் அப்படின்ட்டு. அவங்க வந்து முன்னாடி வந்து சப்போர்ட்டாக தான் பேசினாங்க, அதை வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ராயன் மாதிரி மஞ்சரி சொன்னார்களா? இதான் என்னுடைய கேள்வி. ராயன் மாதிரி இந்த மாதிரி ராயன் மாதிரி பேசினாங்களா? ராயனை விட மஞ்சரி அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணாங்க. ஆமாங்க, நீ வர்றதுக்காக தான் என்ன காத்துக்கிட்டே இருந்தாலும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து பேசும்போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இனி யாருக்கு நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னு முத்துன்னுவாங்க அவங்க. அது தப்புலாம் கிடையாது, அவங்க அப்படிதான். அதனாலதான் நான் சொன்னேன், நம்ம வந்து யாரையோ கண்மூடித்தனமா நம்பிட்டு இருப்போம். அவங்களுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, ஆனா கடைசியில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சொருவாங்க. ஆனால் உங்களுக்கு நல்லது நினைக்கிற ராயன் மாதிரி ஆட்கள் சொல்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. ஐ மீன் எப்பயுமே நடக்கிறது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். சிவானி கேட்ட கேள்வி எனக்குமே இருந்தது. சிவானி ஏன் வந்து பஸ்ஸர் வந்து ஜாக்லின் வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து எனக்குமே இருந்தது. ஆல்சோ த பாக்ஸ் வாஸ் அப்பேரண்ட்லி ஹெவி. மற்ற பாக்ஸை விட இவங்க ஜாக்லினுடைய பாக்ஸ் வந்து ரொம்ப ஹெவியரா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்ல அதெல்லாம் நம்ம வந்து பேசிக்கிறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லிக்கலாம். பட் நான் கூட வந்து அது முடிக்கும் போது பஸ்ஸர் வந்து லேட்டா அடிச்சதுன்ட்டு, அந்த லேட்டா அடிச்சது விஷாலும் சிவாவுமே பேசுவாங்க. 0-0 வந்துடுச்சு, வந்ததுக்கு அப்புறம் தான் காலை வைக்கும் போது தான் பஸ்ஸர் அடிச்சு. அது வந்து கன்ஃபியூஸ் பண்றது தான் அது ஆக்சுவலி. அது எல்லாமே கன்ஃபியூஷன் தான். நாங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து அடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் லைக் தட் முடிஞ்சா போக முடியும். எஸ், ஓகேவா? ஸோ அதன் பிறகு வேறு ஏதாவது முக்கியமான கமெண்ட்டுகள் இருக்கா? அப்படி மேலே நிறைய கமெண்ட் வேறு போயிருச்சு. நம்ம இன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் கமெண்ட்டுகளை படிக்க ஆரம்பித்தோம். ஆமாம், அதனால் நிறைய பேரோட கமெண்ட்டு வந்து இல்லை. சாச்சனாஃபோபியா என்ற நோய் பாதிக்கப்பட்ட எனக்கு விரைவில் குணமடைய பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். விரைவில் பூரண நலம் பெற எல்லாம் வல்ல இயற்கை துணை. மோஸ்ட்லி எனக்கு ஓரளவுக்கு அப்படியே கண்ணுக்கு படுற கமெண்ட்டுகள் எல்லாம் படிச்சுட்டே தான் இருக்கேன் ஜாக்கி. நீங்கள் ஏதாவது தெரிஞ்சாலும் படிங்க, இல்லைன்னா அப்படியே வந்து வணக்கம் வாழிய நலம் சொல்லிட்டு இன்னைக்கு கடை வந்து இது நாடகம் முடிவுப்பட்டது ஏதோ ஒன்று சொல்லுவார் ஜாக்கி. விஜேஸ் என்ன சொல்லுவார்? Actually, BB team planned for evicting one woman contestants. First encouraged them. Actually, sound is the first trap, but she escaped and then Jack trapped successfully. டார்கெட் கம்ப்ளீட். அது உண்மைதான். அதனால தான் அது ஆண்கள் பெண்கள்லாம் அதை பிரித்து பெண்களில் முதல் முறையாக நீங்கள் வந்திருக்கீங்க போனீங்க அப்படின்றலாம் ஷியாம்குமார் கடை தான் போட்டிருக்காரு. அதே மாதிரி நிறைய பேரோட கேள்வி என்னன்னா ஜாக்கி, ஏன் இன்னுமே ஓட் பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காங்க? ஜாக்லினுக்குலாம் ஒண்ணுமே வந்து ஓட் போட முடியும். தெரியல அது என்ன கதை, தெரியல. யாராவது தெரிஞ்சா கீழே கமெண்ட் சொல்லுங்க. அதையும் அப்படியே படிச்சுட்டு போயிடலாம். 102 நிமிஷம் போயிருக்குது, இன்னும் ஒரு 5 நிமிஷம் போகலாம். கிஃபின் சொன்னது தான், தர்ஷிகா விஷாலை வந்து பார்க்கறதுக்கு தலை வந்து வலி மட்டும்தான், தலைவலி மட்டும்தான் வரும். பட் அன்ஷிதாவையும் விஷாலையும் பார்க்கும்போது தலை வெடிச்சிடும் போல இருக்கு. அண்ட் வேற என்ன தாயப்பா இதெல்லாம் படிச்சுட்டேன். Join late, but your initial point about BB is bang on.
on about ego. Sukhanath Dhanashekhar, yes. Takeaway on today Jacqueline incident, we need to set back when needed in war food அப்படின்ட்டு கரெக்டு தான். அது நம்ம அதான் சொல்கிறேன், எந்த இடத்துல பின்வாங்கணும் அப்படின்ற இது வேணும். ஓகே. ஆனால் this is the first time I am seeing your channel and do you ever think MK is a fake அப்படின்னு கேட்டிருக்காங்க. MKS வந்து ஃபேக்குன்னு நீங்கள் எப்பயாவது உங்களை யோசிச்சிருக்கீங்களா? நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீ கூட சொன்னமே, நீ கூட வந்து ஒரு நடிப்பு தான். அதனால தான் உங்களுக்கு தெரியல. சீதா வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்கலாம். இல்லைம்மா, நாங்கள் நீங்கள் எங்கள் சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே பாருங்கள். அதில் வந்து நாங்கள் நிறைய இடத்துல வந்து முத்து, ஏன்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 15-30 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து நாங்கள் கொண்டாடணும். என்னைக்கு ஆண்கள் அணி பெண்கள் அணியில் வந்து ஜாக்லின் அண்டு சவுண்டை தான் போட்டு அடிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி எல்லாரையும் போடும்போது எல்லாருமே பூமம் மாடு மாதிரி தலையாட்டி போனாங்களோ அப்போலேருந்து முத்துவோடைய மிஸ்டேக்ஸை தொடர்ந்து பேசிட்டு வரோம். நாங்கள் யாருக்கும் பிஆர்லாம் கிடையாது, யார்கிட்டேருந்து ஒரு பைசா கூட நான் வாங்கினது கிடையாது. ஸோ இதுதான் எங்கள் சேனல். ஓகேவா கீதா? உங்களோட கமெண்ட் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கீதா. ஏன்னா நிறைய கமெண்ட்டுகள் வந்து இல்லை, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு போட்டிருக்கீங்க. பட் அது மாதிரி இல்லை. இந்த கூட்டிலிருந்து ஜாக்லின் இந்த கூட்டிலேருந்து ஜாக்லின் தப்பிச்சதே நல்லது. அட்லீஸ்ட் ஷீ வில் பி ரிலாக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி உண்மையிலே ஃபினாலே வரும்போது அந்த எண்டு டேல வரும்போது ரொம்ப மலர்ச்சியாகவும் வருவாங்க. இன்னொன்று பேசப்பட்டாங்க, இது நீங்கள் அதில் ஒன்றும் இல்லை, இப்படி யோசிச்சு பாருங்க. நேற்று அதுதான் எல்லாரையுமே பலப்படுத்துறதுக்காக பேசுனது தான். மறுநாள் நாளைக்கு மிட்வேக் எவிக்ஷனில் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி இந்த பொண்ணை அனுப்பிச்சிருந்தாங்க, நல்லா பண்ணியிருப்பீங்க. 10 போயிருக்கோம். திஸ் இஸ் குட், அவ்வளோதான். நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் எப்போ வருவோன்றது பின்னர் அறிவிக்கப்படும். ஓகே, ஸோ அதை புரிஞ்சுக்கணும். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அந்த லிங்க் நான் இன்னைக்கு இப்பயே போட்டு விட்றேன். ஓகே, போய் அதை போட்டு விடுவோம். இன்னைக்கு வந்து பிரின்ஸ்லி அமெரிக்க சுவாமி வந்து $5 கொடுத்துருக்காங்க. காட் ஸோ எமோஷனல், ஜாக்லின் எவிக்ட் ஆனது ரொம்ப அன்ஃபேர், ஜெஃப்ரி அண்ட் சத்யா லாஃபிங் அட் தேர் அண்ட் ஸோ இரிட்டேட்டிங் சொன்னாங்க. அதுக்கான விளக்கங்களை தான் இதுவும் பாயிண்ட். ராஜ்குமார் ஆல்பர்ட் சொல்ற பாயிண்ட்டும் வேலிடான பாயிண்ட். அது என்னன்னா, ராயனுக்கான ஓட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஜாக்லினுடைய இதை வந்து திறந்து வச்சிருக்காங்க அப்படின்றது கரெக்டு தான் சொன்னேன். மோர் ஓவர் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குங்க. அவங்களால வந்து இவங்கள தான் நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்ல முடியாது. மக்களோட நாங்கள் இருக்கிற மாதிரி இருந்துட்டு நான் யாரை ஜெயிக்க வைக்கணுமோ நாங்கள் ஜெயிக்க வைப்போம் அப்படின்றது தான் அங்கே மேட்ரு ஆக்சுவலி. எஸ். ஓகே. அண்ட் பிரியா கிருஷ்ணமூர்த்தி வந்து ஐம் நாட் ஷுவர், ஐ ஃபீல் வெரி ஹெவி வைல் சீயிங் ஜாக்ஸ் எவிக்ஷன் போட்டிருந்தாங்க. அவங்களும் $5. ஓம் பிரகாஷ் வந்து சொல்லியிருக்காரு, மஞ்சரி, சுனிதா, ஆர்ஜே ஆனந்தி இஸ் த ரியல் ரீசன் ஃபார் ஜாக்லின் எவிக்ஷன். நான் தான் சொன்னேன், அந்த 5 பேர் வந்து அதுவும் அந்த 5 பேர்ல வந்து ஜெயிச்சிட்டாங்களாம், போயிட்டாங்களாம். ஏன்னா ஜாக்லின் போல முத்து அதை வந்து ரொம்ப அழகான ட்ராப்பா பேசுவார். அந்த 1/2 மணி நேரம் பேசுவார். நாங்கள் எவ்வளோ ஹாப்பியானோம் தெரியுமா, அது வந்து இங்கே இருக்கிற மக்கள் வெளிக்கொண்டு வரதுக்காக பேசுறது அது இதுன்னு. நீங்கள் முத்துவோடைய அந்த பெருமை பித்த கலப்ப பேச்சை நீங்கள் கேட்டு பாருங்க. சும்மா இருக்கிறவங்களே உசி போடுற பேச்சா, இதுதான் கேம். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஓகேவா? அந்த கேம் அப்படி பண்ணிட்டு நான் சொன்னனே அப்படின்னு சொல்லி அதே தான் வந்து ராயனும் போய் தான் எடுத்து வந்தான். ராயனும் தாங்க எடுத்து வந்தாப்ல. ராயன் வந்து இந்த மாதிரி பேசல. அதுதான் ராயனுக்கும் முத்துக்குமான விஷயம் நான் சொல்ல வரேன். அதுல ஃபேக்னஸ் நிறைய இருக்குன்றத நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரதான். நீங்க உண்மையிலே அந்த 5-6 பேர் பேசுறதுல ஜாக்லினை தவிர்த்து, ஜாக்லின் வேணான்டுவாங்க, அந்த 6 பேரை தவிர்த்து முத்துவோடைய பேச்சை நீங்க பார்க்கும்போது இந்த விஷயம் வைக்கிறதே உங்க திறமை வெளியேற்று வர்றது. ஏன்னா எல்லாருமே பண்ணிட்டாங்க, பண்ணாத ஒரு ஆள் அந்த பொண்ணு மட்டும்தான். அதை அந்த வலையில தள்ளுறதுக்கும் அந்த பொண்ணு சீக்கிரம் வெளியில போகணுன்றதுக்கும் அதுக்கு தான் அந்த இதெல்லாமே அப்படியே நடிப்பு கிடிப்பு எல்லாம்னு வச்சுக்காங்க. இது திஸ் இஸ் கேம். அதில் அவர் பண்ணார், அதெல்லாம் ஓகே. ஆனால் நான் யோகியன்ற பொருளை பண்ணாதீங்க. அதுக்கு நீங்க ஜெஃப்ரி மாதிரி சிரிச்சுட்டு போயிடலாம். கண்டிப்பாக. இன்னொன்று, அவங்களுடைய பெரிய மைனஸான ஒரு விஷயம் வந்து முத்து கடைசி காலகட்டத்தில் அவங்க எதிர்க்கவே இல்லாமல் போய் அடங்கி போனது தான். ராயன் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இவங்க உடைச்சிருந்தாங்கன்னா இந்த கேமே வேற மாதிரி போயிருக்குன்னு சொல்ல வரேன் நான். ஏன்னா பேச்சில் தான் வந்து முத்து ஓடிட்டு இருந்தார். அதை ராயன் தான் முதல்ல உடைச்சார். அந்த மாதிரி உடைச்ச ஒரு விஷயத்த வந்து கடைசியிலையும் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வேற லெவலுக்கு போயிருக்கலாம், கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்திருக்கலாம். தட்ஸ் ஆல். அதில் வேற அதில் ராயன் ஜெயிச்சிட்டாப்லேயே இவர் தோத்துட்டாங்க. அது வேற அவர் சொல்லும்போது எப்படி சொல்லுவார்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவனை மாதிரி ஒரு வீரங்கிட்ட நான் தோத்துருக்கேன், அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதே தான். சரி விடுங்க. அதுக்கப்புறம் ஓம் பிரகாஷ் இன்னொன்று சொல்லியிருக்காரு, சுடரி சுடரி பாட்டை பாடுங்க அப்படின்னாரு. அது ஓகே, தட் இஸ் வை ஐம் சேயிங் ராயன் தான் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு. சிங்கப்பெண்ணே சுடரி 2மே பாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த ஷோ ஆரம்பித்தோம். அதை பாடலாம் அப்படின் போது டக்குன்னு இந்த 2மே வேணாம் அப்படின்னு
பட் ஆனால் ஒரு சாங் எடுத்து வச்சா அந்த ஒரு சாங் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த பாட்டை நான் அதுதான் எடுத்து வச்சேன். பாடுங்க, நீங்கள் பாருங்க, நான் அதுக்குள்ளே வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் முடிச்சிடுறேன். அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் யுவர் சேனல். ஓகே, படிச்சிட்டிங்க. சுகுணா வந்து ஜாயின் லேட்டு. ஓகே, அதெல்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க எனக்கு தெரிஞ்சு. கீதா அவங்களோட கமெண்ட்டை நான் போட சொன்னேன் அவங்கள. ஆக்சுவலி இந்த பாட்டு தான் சுடரி. அப்புறம் வந்து இந்த பாட்டு கேட்கும்போது சிங்கப்பண்ணை ரெண்டுமே இல்லாமல் ரைட். எனிவே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஆணும் பெண்ணும் சமமா இல்லை, இது வேற அது வேற. மாசத்துல 5 நாள் காலுக்கு நடுவில் சவசவன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த சவசவ வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற முதுகு வலியும் புரண்டு தீர்ந்தாலும் வர்ற வழியும் நீங்கள் அனுபவிச்சிருக்க முடியாது. பிரசவ வழியும் நீங்கள் அனுபவிச்சிருக்க முடியாது. சரி, இவ்வளோ வலி இந்த பெண்கள் படுறாங்களே, அப்போ அவங்க மேலே நம்மளுக்கு கன்சிடரேஷன் தானே வரணும். அவங்க மேலே ஒரு பாவம் தானே வரணும். ஏன் வரமாட்டுது? ஏன்னா என்ன பண்ணாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் அவள் கண்ணசைவு இருந்தால் தான் அவளோட நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸே வச்சுக்க முடியும். இல்லைன்னா தனியாக கையடிச்சு சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த ஈகோ தான், இந்த ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய இந்த ஈகோ தான் அந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருந்தும் என் கால் கீழே நீ இருக்கணும்னு சொல்ல வைக்கிறது காரணம் அதுதான். அண்டர்ஸ்டுட். நீ எவ்வளோ வெற்றிகள், நான் தான் ஏற்கனவே சொல்லுவேன், இதனுடைய எல்லாமே என்னன்னா அது அந்த பொண்ணு அவள் அக்செப்ட் பண்ணி அவ காலை விரிக்கணும். இல்லைன்னா வேலைக்காகாது. அந்த அக்செப்டன்ஸுக்கு ஓடணும், கவிதை எழுதணும், ஓடணும், ஓடியாடணும், ரயில் கண்டுபிடிக்கணும், ராக்கெட் ஓடணும், காசு சேர்க்கணும், எல்லாம் பண்ணணும். கடைசியில் அங்கே தான் போய் நிற்கணும். அப்படி இதெல்லாம் பண்ணி அங்கே போய் நிற்கும் போது என்ன பேர் மேரேனி கீழே உக்காரு. அந்த கெஞ்சல், அந்த அலைய விடுற அந்த 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 இருக்குல்ல, அந்த என்ன போனாலும் அங்கே போய் காலடியில் விடுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு கோபம் வருது இல்லை, அந்த கோபத்தில் அப்படின்ற மாதிரி அந்த அந்த வன்மம் தான் இத்தனை ஆண்டு காலம் இப்படி டிராவல் பண்ணி வருது. கரெக்டான வார்த்தை. இதுதான் ரியல் ஃபேக்ட். ஏன் இப்படி அப்படின்னா அதான், அதனால தான் இப்போ இதெல்லாம் பட்டு இவ்வளோலாம் இந்த வலியோடையும் வேதனையோடையும் புள்ள பெக்கிற வலியிலேருந்து பிள்ளையெல்லாம் பெற்றி இவ்வளோ தூரம் போயும் அவள் நிற்பா. ஏன்னா அவள் இந்த மாதிரி வழியெல்லாம் நிறைய பார்த்துட்டா. அவளை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொம்பளை நீ பார்க்க முடியாது. நல்லா கேட்டுக்காங்க, பொண்டாட்டி இறந்துட்டா புருஷன் பாடு திண்டாட்டம், வாழவே முடியாது. ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். ஆனால் புருஷன் செத்தா பொண்டாட்டி பிள்ளையோட அந்த பிள்ளைய வளர்த்து பெரிய ஆளாக்கி என்னென்ன பண்ணுவான். அந்த மனோதினம், அந்த மன தைரியம் பெண்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யார்ட்டையும் கிடையாது. ஆனால் இதுக்கான இந்த இந்த இவ்வளோ தூரம் வந்து ஏன் இதை வந்து திரும்ப காலடியிலே வச்சுட்டு இருக்கான்னா அது ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். இந்த உலக இயக்கத்தினுடைய மிக முக்கிய காரணங்கள்ல செக்ஸ். அந்த செக்ஸில் அவளுடைய அக்செப்டன்ஸ் வேணும். அவன் நிராகரிச்சா கோவம். அப்போ அதனுடைய விஷயங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு பொண்ணை காலடியில் போட்டு வைக்கிற மாதிரி, ஆனால் அந்த ஃபீலை வந்து அதை எடுத்துகிட்டு வருது. திஸ் இஸ் த லைஃப் லெசன்ஸ் ஐ ஜஸ்ட் ஓப்பன் டு என்ன சொல்கிறது, அதை வந்து எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் அதை பேசுனதுக்கு காரணம் இதுதான். இதில் இருக்கிற ரீசனே இதுதான். இதுதான் இதில் இருக்கிற மறைக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பேசாமல் தவிர்க்கப்பட்ட வரலாறு இதுதான். அந்த ஈகோ தான். அவகிட்ட அவள் காலை விரிக்க மாட்டேன். நான் வேணா போன காலத்தை விரிக்கணும்ல, அவளுக்கு பிடிச்சாதான் விரிப்பா, இல்லைன்னா விரிக்க மாட்டேன். That's the important thing.
அதுதான். எஸ். பிரியா வந்து சாரி ஃபாத்திமாபு வந்து $10 கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபாத்திமா. அண்ட் இவங்க கீதா சொன்னது என்னன்னா, ரயன் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணாப்ல, இது பர்ஃபெக்ட் ஸ்கெட்ச் ஜாக்லினுக்கு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணாரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்க. இல்லை அதனால தான் அவர் திரும்பவும் சொன்னார், பட் அவங்க அதை வந்து இது பண்ண முடியல. ஓகேவா. அண்ட் அனிதா சுரேஷ் வந்து ஹோப் ரயன் வந்து கப்பை வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் நான். பட் அதர் 4 டோட்டலி அன்வர்த்தி, எஸ்பெஷலி சவுண்டு. லெட்ஸ் see how they finish this season அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லியிருக்காங்க. மஞ்சரி வந்து சொன்னாங்க, ஜாக்லின் accepted not to run after her advice but she became vulnerable after the deliberate 5 speeches by the finalist அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ரீசன்ங்க. பட் இருந்தாலுமே இன்னுமே நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், மஞ்சரி ஸ்ட்ராங்காக சொல்லலை. உனக்கு வேற லெவலில் வெளியில் சப்போர்ட் இருக்கு ஜாக்லின், அது யாருமே சொல்லலை. அதனால இல்லை மக்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் டேரெக்டாலாம் சொல்ல வேண்டாம், திரும்ப திரும்ப கேட்குங்க அந்த பொண்ணு, திரும்ப திரும்ப கேட்கும். அதாவது பூடகமா எப்படி கேட்டு பார்ப்பாங்க. ஒரு பிஆரே உள்ளார உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பச்சையாக சொல்லிட்டு இருக்கிறாரு ரவி. நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவங்க 1000 சொல்லி அனுப்புவாங்க, அவ்வளவுதான். நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றேன், நீங்க ஊடகமாவது நீங்க சொல்லி. இதுல வேற நீங்க ஜெயிச்சீங்கன்னா வந்து கப் எடுத்து வந்து கொடுக்கணுன்ற உரிமையை வேற உங்க பிள்ளைக்கு எடுத்து வந்து 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் கப் எடுத்து கொடுக்கணுன்ற உரிமையை வேற உங்க நீங்க வச்சு ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஸோ சம்டைம்ஸ் ரைட். ரேவா வந்து ஹாய் ஜாக்கி அண்ணா சுதானி, இந்த 103 நாளில் ஒரு நாள் நான் பிக் பாஸ் பார்க்கல, ஆனால் நீங்கள் கூட இருக்கிற மாதிரி கொடுத்த கம்ஃபர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. லவ் யூ ரேவா. ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி தான் நிகழ்ச்சியே பார்க்க மாட்டாங்க, இது மட்டும் பார்ப்பாங்க. ப்ரோமோ 1 2 3 என்னென்ன நடந்தது அப்படின்னு சும்மா ஃபஸ்ட்டு நாள் இந்த இன்ட்ரோவில் யார் யாரெல்லாம் இந்த வீட்டில் வராங்கன்ட்டு, அதன் பிறகு நம்ம பேசுகிற விஷயங்கள் தான் இங்கே எல்லாருமே அது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ்எல் பிக் போட்டிருந்தாப்புல தலை, நீங்கள் சொன்னது ரொம்ப ட்ரூ. நான் வந்து யூஎஸில் செட்டில் டவுன் ஆகிட்டேன். எங்கள் அப்பா வந்து பாசிட்டிவ் வென் ஐ வாஸ் ஒரு வருஷம் 1 year ஓல்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கள் கிராண்ட் மாம் அண்ட் மாம் தான் டுக் கேர் ஆஃப் மீ அண்ட் ஐ ஓ தெம் மை லைஃப். என்னை வளர்த்தாங்க. இதுலேயும் இப்பயும் எங்கள் அப்பா வந்து பெரிய சொத்துலாம் சேர்த்து வைக்கல. எங்கள் பாட்டி தெருவா நடந்து போய் ஜாக்கெட் துணி விற்று எங்கள் தாத்தா வந்து எங்கள் அம்மாவுடைய அப்பா துரோகம் செஞ்சுட்டாருன்றதுக்காக தூக்கி போட்டு வெளியே வந்து தனியாக தன்னுடைய பொண்ணை பியூசி படிக்க வச்சு அது எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸை சத்யாவதி எங்கள் பாட்டி பண்ணாங்க. அதே மாதிரியான ஒரு வலி வேதனையும் எங்கள் அம்மா அதை அனுபவிச்சாங்க. அந்த 5 பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கான பொருளாதார பின்னணி இதெல்லாம் வச்சு இன்றைக்கி நாங்கள் இவ்வளோலாம் நிற்கிறதுக்கு காரணம், இவ்வளோலாம் நினச்சி பார்க்கறதுக்கு காரணம், இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய 2 பெண்களுடைய கண்மூடித்தனமான உழைப்பு, ராக்கண்ணு பகல் கண்ணு முழிக்காத ஒரு உழைப்பை வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி கார் எனக்கு இருக்குது, பைக் இருக்குது, போகிறோம். ஆனால் எங்கள் அம்மாவை பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டுலேருந்து வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த கோரிமோடு மேடு ஏற முடியாமல் தவிச்ச கணங்கள், அந்த ஒரு நாள் கார்கள் அந்த பக்கம் ஜஸ்ட் லைக் தட்டாக ஒரு 40 போகும்போது 60 போகும்போதும் இங்கே தானே எங்கள் அம்மாவை வச்சு ஏற்ற முடியாத அளவுக்கு அன்றைக்கி பொருளாதாரம் இல்லாமல் போச்சேன்னு வருத்தப்பட்ட காலங்கள் உண்டு. அதை திரும்ப அதை பேசுறதுக்கு காரணங்கள், இதில் இருக்கிற விஷயங்கள், இதான் உலகம், இப்படி தான், இதான் இந்த ப்ராசஸ் தான், இதனுடைய ப்ராசஸ் தான் இது எல்லாமே. அதனால தான் இதை வந்து நம்ம வந்து இதை ஓப்பனாக போட்டு உடச்சி சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். எஸ். நெல்லை சீமை சுனிதா கூட வந்து சொன்னாங்க, பீப்புள் வந்து உங்களை 13 வாரங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க, இந்த ரிஸ்க் எடுக்காதீங்கன்றதை வந்து மென்ஷன் பண்ணாங்க. அதில் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். இப்போ ஏன் இவ்வளோ விஷயம் பேசுனீங்களே ஜாக்கி, காலை விரிக்கிறது, போகிறது வர்றது, அக்செப்டன்ஸ், இன்டர் கோர்ஸ் இதெல்லாம் பேசுனீங்க, அப்புறம் ஏன் வந்து இந்த பொம்பளைக்கான ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து இப்படி போகுதுன்னா, இந்த யாரை சூஸ் பண்ணுறதுன்ற போட்டி, நான் தான் பெஸ்ட்டு, இல்லை நான் தான் பெஸ்ட்டு அப்படின்ற அந்த ஈகோவிலே தான் இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. பெண்கள் அடிச்சுக்கிறது காரணமும் பெண்களுடைய வெற்றி யாருமே கொண்டாடவே மாட்டாங்க. இல்லைனா இத்தனை ஆண்டு காலம் வரை எல்லாரும் கஷ்டப்பட்டு புருஷங்காரன் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க, மாமியார் நாத்தனாரெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீங்க. ஆனால் அவங்க மாமியார் ஸ்டேஜுக்கு போகும்போது அதே தப்பு அவங்க பண்ணுவாங்க. அதனால தான் இன்னைய வரலையும் ஸ்டவ் வெடிக்கிறது, தூக்குமான் செத்துறது, கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம் பெண்கள் தான். பணம்னு சொல்லி வரதட்சணை வாங்கி மயிரை புடுங்குற மட்டையை கட்டுறேன்னு சொல்லி இருக்கிற பசங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அழிச்சிக்கிட்டு அந்த வர்ற பொண்ணை வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணி, இதை என்ன ஆம்பளை பண்ணிகிட்டு இருக்கான்? எல்லாம் பொம்பளை தான் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ அப்போ பொம்பளை அப்படி வரணும்னா என்னென்னா, அவள் வெளியே வரணும்னா அவள் படிக்கணும். அவள் படித்து அவள் வேலையை பார்த்தா மட்டும்தான் மற்றவங்க வாழ்க்கையை பற்றி கவலையே இல்லாமல் அவளோட சுதந்திரமாக போக ஆரம்பிப்பான். எஸ்.
அதுதான் இல்லை. அப்போ உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும், நீங்கள் நல்ல பொசிஷனில் நீங்கள் உட்காரணும், நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே அந்த சுதந்திரம் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். தட்ஸ் ஆல். இன்னும் 2-3 கமெண்ட் படிச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணலாம். எஸ் ப்ளீஸ். ஸோ ஃபாத்திமா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நானுமே வந்து பிக் பாஸ் வாட்ச் பண்ணதே இல்லை, பட் ஐ லவ் யூ வாட்சிங் யூ கைஸ், லவ் யூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஃபாத்திமா. அண்ட் ராஜீவனன் வந்து குட் மார்னிங் அண்ணா அண்ணி, ராஜி ஃப்ரம் சிங்கப்பூர், லைக் போட்டாச்சு ஃபார் யுவர் பிளெஸிங் வேர்ட்ஸு. மெனி டேஸ் ஐ நெவர் வாட்ச் பிக் பாஸ், உங்கள் ரிவ்யூஸ் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆர்ச்சர் பெரியவர்களையும் வந்து ஜெஃப்ரி அண்ட் சத்யாவின் செய்கள் வந்து மிகவும் கேவலம்னாரு. எஸ், கரெக்டு. அண்ட் இலங்கேஷ் வந்து சுனிதா ரொம்ப கன்னிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. அண்ட் ஜெயஸ்ரீ கண்ணன் வந்து நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுறேன், லைக் பண்ணிட்டேன், அண்ட் சப்ஸ்கிரைப் யூ ஃப்ரம் மலேசியா அப்படின்னு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேற என்ன, ஜாக்கி முத்து அண்ட் ஜாக்லின் எப்படி எவ்வளோ ஷார்ப் அண்ட் ஸ்மார்ட்டாக குயிக்கராக எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அண்ட் தே ஆர் ரியலி கிளவர் இன் ஆஸ்பெக்ட்ஸ். ஹவ் ஆர் தே குட் அட் திஸ் குவாலிட்டி அப்படின்னா அப்படியே மனிதர்களை படிக்கிறது தாங்க. மனிதர்கள் படிக்கிறதையும் சுச்சுவேஷனையும் நீங்கள் என்னென்னா அடிபட்டு அது கற்றுக் கொடுத்துரும். இப்போ முத்துவுக்கு எல்லாம் ஈஸியாக கிடச்சிருச்சானா இல்லை, ஜாக்லினுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சானா இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுவும் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் நேற்று கூட ஜாக்கி இந்த வார்த்தையை சொன்னாங்க, நிமிந்து பார்த்தா அப்பா தூக்கில் தொங்குறாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் கற்றுக்கிட்டு வர்றது தானே, அதுதான் அங்கே மேட்டர்ஸு. ஸோ முடிச்சிடலாம் ஜாக்கி. ஓகே. ஸோ ஓகே, அனிதா சுரேஷ் எல்லாருமே அதான் அழுகை அந்த விஷயங்கள் தான். ஓகே. டார்லிங்டன் பிசிசி அழுகன்னு உங்களுக்கு உல்லாசப்பட நான் படிக்கவே இல்லை, பார்த்தேன் அந்த கமெண்ட். அவர் வேணுட்டே என்னை கலாய்ப்பார், அதனால. சரியா? சரி ஜாக்கி, வேற ஒன்றும் விஷயங்கள் இல்லை. வேற ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லை விஷயம். பங்கு பெற்ற கமெண்ட் போட்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் தான் இத்தனை நாளும் வந்து, ஏன்னா லைவுக்கு வரும்போது நான் ரொம்ப கம்ஃபர்ட்ல இல்லை. பிரியாவுடைய ஃபார் காட் ஃபாதர் ஆஃப் பிபி ரிவ்யூ ஃபார் டாக்கிங் அபவுட் ஜெஃப்ரி மச் ஏர்லி அப்படின்னாங்க. ஆக்சுவலி போட்டிருக்கேன் பிரியா, அந்த இதில் போட்டிருந்தேன். தேங்க்யூ. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, நம்ம எல்லாரை பற்றியுமே கணிச்சு முன்னாடியே நம்ம சொன்னோம்தான். சீதா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுங்க. அண்ணா, I live in UK. It's been 15 years. But because of my inferiority complex, I'm sitting at home. Any advice, அண்ணா? Waiting for your valuable advice ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ஊர் புதுசாக இருந்தது. நான் முதல்ல கார் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும், அப்புறம் தான் எல்லாமேன்ற, அதுதான் இப்போதைக்கு கோலாக வச்சுருக்கேன். அது முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல பார்ட் டைமாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட். இது வந்து என்னென்னா, முதல்ல வெளியே போனால் தான் உனக்கு எல்லாமே தெரியும். கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா வேலைக்கே ஆகாது. தயவுசெய்து வெளியில் ஒரு பார்ட் டைமாக பக்கத்தில் கிடைக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாவது போக கற்றுக்கோன்னு சொல்ல வரேன். ஒன்று. ரெண்டாவது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்றது தான் இங்கே மெயின் விஷயமா இருக்குது. ஸோ நானும் அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவன். என் வாழ்க்கையில் காதலே கிடையாது, எனக்கு கல்யாணமும் கிடையாதுன்றதில் நான் ரொம்ப உறுதியாகவே நம்பினேன். ஆனால் உண்மையிலே எனக்கு காதல்கள் அதுக்கப்புறம் அந்த பெண்கள் என்கிட்ட வந்து காதலை சொன்னாங்க. அப்பையும் நான் அவாய்ட் தான் பண்ணேன், ஏன்னா எங்கள் ஃபேமிலி சிச்சுவேஷன், அதனால் நான் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் எப்போல்லாம் வந்து பல்லு இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அதுக்கு ஒரு கிளிப்பு கூட அப்போ போடணுன்னா எங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா சொன்னதுக்கு எங்கள் அப்பா கேட்கவே இல்லைன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இன்னும் நீங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருப்பேன். ஆனால் அப்போ என்னன்னே தெரியல. அதுக்கு இவங்களுக்கு முன்னாடி ஒரு 4 காதல்கள் நான் தான் நிராகரித்தேன். இது வந்து இதையும் நான் நிராகரித்தேன். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக நிற்கும்போது அதுக்கப்புறம் இட்ஸ் ஹேப்பன். இது எல்லாமே என்னென்னா, எனக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இந்த பேசுறதுல இருந்து எல்லாத்துலேயுமே காம்ப்ளெக்ஸ் இருந்தது. எல்லாத்தையும் உடச்சி தான் வெளியே வந்தேன். நம்மளை தவிர நம்மளை கொண்டாடி வெளியே வர்றதுக்கு வேறு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நாமளே தான் பண்ணணும். இப்போ இவங்க சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் சீதா. நான் அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, நான் இப்படி யோசிக்கிறேன் அப்படி யோசிக்கிறேன், இது எல்லாத்துக்குமே அடிப்படை ரீசன் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், உங்களோட கம்ஃபர்ட் ஜோன். இப்போ எதுவுமே கிடைக்கல, யூகேல நீங்க வந்துட்டீங்க, ஆனா வந்த 1 வருஷத்துல எதுவுமே கிடைக்கல, இல்ல ஃபோர்ஸ் விட்டா நீங்க ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க வேலைக்கு போயிருந்திருப்பீங்க.
வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா இப்போ நீங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனுங்கிற வார்த்தையை விட நீட் இல்லை. ஓகே, நீடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் தானாகவே உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா நீடுங்கிறப்ப நீங்கள் ஓடிதான் ஆகணும். அப்போ அதான் அதனுடைய அடிப்படை ரீசன் என்னன்னு யோசிக்கேன். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஆனால் அதுதான் ரீசன், அதனால நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீட் இஸ் வாண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், நீட் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு நீடு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளில வந்துடுவீங்க. அதை நீடாக நீங்கள் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அவ்வளவுதான். அதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைக்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா எப்பயுமே ஒய்ஃப் தான் எல்லாமே பண்ணுவாங்க. போனால் ஸ்கேன் பண்ண சயின்ஸ் ஃபேரில் போனால் அவங்களே தான் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் சொன்னேன், எப்போ பார்த்தாலும் நீயே பண்ணுறிய, நீ இல்லாமல் நான் கடைக்கு வந்தால் நான் முழிக்க மாட்டேன், முதல்ல நான் பண்ணுறேன், யானி பண்ணட்டும். இது வந்து அவங்க அப்படியே பார்த்து பார்த்தே பழகிட்டாங்க. அவங்க எனக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கறதுலேருந்து, பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து, ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க. அதை வந்து நான் முதல்ல உடைச்சேன். அப்புறம் இங்கே வந்து நான் நிறைய இடத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நானாக போய் எல்லாத்தையும் பேச ஆரம்பித்த போது, ஏன்னா இவங்களே எல்லாம் பேசி எல்லாமே முடிச்சுடுவாங்கன்னும் போது அப்படி ஒரு கம்ஃபர்ட் சொல்லும் போது நான் அதை உடச்சி நானாக வெளியே வந்தேன். சப்போஸ் அவங்க உடம்பு சரியில்லை, நம்ம தானே போய் ஆகணும். அப்போ நாமளும் தானே இதில் இருக்கணும். நாம எனக்கு தெரியல, அவங்க பார்த்துக்கிறாங்க, பார்த்தோன்னா எவ்வளோ நாள் பார்த்துக்குவாங்க. அப்போ இவங்க ஆத்தம்மா 2 பேர் பேசியிருந்தாங்க. பாருமா, அவன் போனால் அம்மா நிறையா பேசுகிறான், அம்மான்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு வரான் பாருமா, அவனுக்குன்னா அவன் போய்டுவான் அவன் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து மிடில் ஸ்ப்ரோவுக்கு ட்ரெயின் பிடிச்சி போய் படம் பார்த்துட்டு கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணிவிட்டு பேசிட்டு இதெல்லாம் வரணும்னு வச்சுக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தால் தான் எல்லாமே நடக்கும். அப்போ வந்து அனிதா சுரேஷ் விக்ரமில் வந்து கமல் வந்து லெஸியிடம் நாங்கள் வேர்த்தால் சட்டையை கழிட்டு சொல்லுவார், ஹீ ஷுட் வாட்ச் யுவர் எபிசோட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிவ்யூ, அப்போ டியூ குவாலிட்டி. இல்லைங்க, அது நாங்களும் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேங்க. அப்போ வந்து நாங்களும் அதுக்கெல்லாம் கை தட்டணும். நாங்கள் வந்து அவர் சொல்லுவார், நாங்களாம் செவத்தில் நின்றுக்கிட்டு அடிப்போம், நீ உட்காந்துட்டு ஒன்றுக்கு போகன்ற மாதிரிலாம். இதெல்லாம் வந்து அந்த புரிதல் இல்லாத காலகட்டங்களில் இது எல்லாமே எல்லாரும் கடந்து தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானும் அதில் விதிவிலக்கில்லை. இப்போ நீங்கள் சொன்னதுக்காக நான் பாருங்க, நான் எவ்வளோ யோக்கியமாக வளர்ந்ததெல்லாம் கிடையாது. எனக்கும் நிறைய பொறுக்கித்தனங்கள், மற்ற விஷயங்களையும் எல்லா விஷயங்களையும் பேசி கொண்டு தான் வந்தோம். அது வளர வளர அந்த மெச்சூரிட்டி வர 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 அதான் இப்போ எங்கள் கல்யாணத்தின் எங்களுக்கு 25 வருஷம். ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து இவ்வளவு பீக் கோவம்லாம் பீக்கில் இருக்கும். என்ன சொல்கிறது, யூ காண்ட் இமேஜின் மை ஆங்கர். அது மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் அப்படி அப்படியே கற்றுக்கிட்டு வந்தோம். அது மாதிரி தான். ஸோ அப்போ இப்போ நான் சொல்கிற இடத்துல நான் இருக்கிறதுனால இப்போ அதை நான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரிலாம் யோசனை உண்டு, யோசனை வரும், நம்மளுக்கு அவள் கீழே இருக்கணும். நாம் வந்து அதாவது எப்பயுமே காதலை மிரட்டியோ அன்பை இதுலேயும் மிரட்டி நீங்கள் வாங்கவே முடியாது, பிளாக்மெயில் பண்ணி வாங்க முடியாது. அது அதுவாக தோணும், அதுவாக வரும். அப்படி நீங்கள் மிரட்டியோ கெஞ்சியோ கொஞ்சியோ ஃபேக்காவோ ஒரு லவ்வை ஒரு அன்பை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது நிலைக்காது. மார்க் மை வேர்ட். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அதுதான். ஜிஜே வந்து, டியர் சீதா, ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரர், ஐ திங்க் யூ வில் ஃபைண்ட் த வே, ஆல் த பெஸ்ட், லவ் ஃப்ரம் டெஃபோர்டு. ஆமாம், டெஃபோர்டு. யா, தேங்க்ஸ் அண்ணாக்கா. எஸ் தான் மேடம், பேஸ்ட் ஆன் நீட் வி லேர்ன் திங்ஸ் வென் வி ஆர் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். எஸ், இப்போ இவங்களே இப்போ வந்து நான் வந்து காரே கற்றுக்கல, கார் ஓட்டு தான் சொன்னேன். இப்போ 10 நாள் நான் வெளியூர் போகிறேன்னா, நீ டாக்ஸி பிடிக்க கஷ்டப்படுவோம், ஆஃபீஸ் போகிறதுக்கு நடந்து போகணும். அப்போ நீ கார் கற்றுக்கிட்டா நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக போயிட்டு வர முடியும். எங்கேயா இருந்தாலும் ஒரு 4 நாள் 3 நாள் போனால் கூட அப்படின்ற மாதிரி சொல்லி, சரி நானும் கற்றுக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. This process going on, that's all. Jackie, sorry, I asked the aspects how Muthu and Jack understand whatever Bibi said or Vijay is conveying or any task game in Bibi house, how they are quick and sharp understanding the context compared to others. இல்லை ஹரி, இது ரொம்ப இயல்பு. இது சென்ஸ், அதாவது எப்படி சொல்கிறதுனா சென்ஸ்ன்னு சொல்லுவோம்ல. பழையதில் உப்பு போட்டால் தான் சூப்பராக இருக்கும்ல. பழையதெல்லாம் செஞ்சுட்டா நான் உப்பே போடலை அப்படின்னா எப்படி? அது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது வர்றது தான் அதுன்னு சொல்ல வரேன். கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும், இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும். திடீர்னு வனிதாக்கா வந்தாங்க, என்ன நடக்குது பிக் பாஸில் அப்படின்ட்டு ஆர்ச்சர் போய் சொன்னாங்க எல்லாருக்குமே. அதுவும் அந்த பாட்டு போட்டதுமே எல்லாருமே மஞ்சரி போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா இவங்க வந்திருந்தாங்க.
இஸ் இஸ் நார்மல் டு பிஹேவ் லைக் அன்ஷிதா வென் யுவர் எக்ஸ் இஸ் ப்ரெசன்ட்டு ஒஸ்ட் அப்படின்ட்டு சுதா ஸ்ரீதர் வந்து சொல்கிறாங்க. தெரியல, இந்த ஊருக்கு வந்தப்புறம் இன்னும் அது ஒரு தனி கதைன்ற மாதிரி போகுது இந்த ஊரை பொறுத்தவரையிலும். ஐ மீன் அது தெரில. ஆனால் ஆர்னு வெறுப்பேற்றத்துக்காகவே செய்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அதுவும் தர்ஷிகா இதுலையாவது வந்து தர்ஷிகா அந்த பக்கம் அது வந்து எனக்கு தெரியல, அது எனக்கும் புரியல. அதுதான் முடிச்சிடலாங்களா? வேற ஃபைன், ரைட். அப்படியே 2 hours 10 minutes ஆயிடுச்சு ஜாக்கி. 11 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி, இனிமே நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். ஜாக்லின் வந்து பேச வச்சுருக்காங்க, அவங்களுக்கான அன்பு எல்லா இடத்துலேருந்தும் கிடச்சிருக்கு. ஜெயிச்சவங்களுக்கு கூட கிடைக்காத விஷயம் ஜாக்லின் கிடச்சிருக்கு, அதை மட்டும் மனசில் வச்சுக்காங்க. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறியவர் உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.